Hare Rama 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Krishna Krishna Hare 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 Rama 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 Hare Hare Rama Rama Hare 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 Krishna 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 Hare 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 Krishna Krishna Hare 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 Rama 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 Hare Hare Rama Rama Hare 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 Krishna 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 Hare 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 Krishna Krishna Hare 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 Rama 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 Hare Hare Rama Rama Hare 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 Krishna Krishna Hare 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 Krishna Krishna Hare 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 Rama 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 Hare Hare Rama Rama Hare 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 Krishna Krishna Hare 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 Krishna Krishna Hare 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 Rama 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Krishna 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 Hare Hare Ramanujadhaya Patram Jnana-vairagya-bhushanam Srimad-venkatanacharyam Vande Vedanta-desikam Lakshminatha-samarambham Nagayamuna-madhyamam Asmadacharya-paryantam Vande Guru Paramparam Yo Nityamachyudapadambujayugma Vyamohatastatitarani Trinaya mene Asmadguror Bhagavadosya Ramanujasya charanau sharanam prabhadye Budham sharasya mahadahvaya bhattanatha Shri Bhakti Sara Kulasekara Yoyivaham Bhaktangriranu Parakalayatindra Mishran Srimad Parangusamunim Pranatosmi Nityam Nama Sankirtanam Yasya Sarva Papa Pranashanam Pranamo Dukkha Samanaha Tam Namami Harim Param Vasudeva Sudam Devam Kamsa Chanuramardanam Devaki Paramanandam Krishnam Vande Jagadgurum பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து இந்தவன்
பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே பற்பமினத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையிலேந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக் கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே பிரணாமம் லக்ஷ்மணமுனிஹி பிரதிகிருணாது மாமகம் பிரசாதயதி யஸ்சுக்திஹி ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம் உபவீதினம் ஊர்த்வபுன்றவந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீடே சிகயா சேகரிணாம் பதிம் யதீனாம் सर्वत्र रामानुजनाम संकीर्तनम रामानुजा रामानुजा வந்தாய் என் மனம் புகுந்தாய் மண்ணில் நின்றாய் நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி திருவேங்கடம் மேய எந்தாய் இனியான் உன்னை என்றும் விடேனே குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்தபிரான் பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சர்வலோக ரக்ஷகன் சர்வலோக சரண்யன் சாட்சாத் ஸ்ரீஹப்பதியான பகவான் எல்லா இடங்கள்லையுமே வியாபிச்சிருக்கான். பகவான் இல்லாத இடம் இல்லாத பொருள் அப்படின்னு உலகத்துல எதுவுமே கிடையாது. இல்லாத காலமும் கிடையாது. அச்சேதனம் சேதனம் எல்லாத்துலேயுமே பகவான் நீக்கமர நினைச்சிருக்கான். அதுல துளி கூட சந்தேகமே வேண்டாம். அந்த பகவத் அனுபவத்திலே நாம திளைக்கணும். வாழ்க்கையில எத்தனையோ விதமான நிகழ்ச்சிகள் நடக்கிறது. நிறைய விஷயங்கள் மனசுக்கு ஒத்து போகிறது, நிறைய விஷயங்கள் மனசுக்கு ஒத்து போகிறது இல்லை. ஆனாலும் எல்லாமே பகவானுடைய காருண்யம். இது நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. சில விஷயங்கள்லாம் நமக்கு பயமா இருக்கு, சில விஷயங்கள் அதிபயங்கரமா இருக்கு. ஆனா எல்லாத்துலயுமே ஒரு பகவத் காருண்யம் இருக்கு. பகவானுடைய காருண்யம் நிச்சயமா இருக்கு. அதை அனுபவிக்கணும். கஜேந்திரன் சுகமா மனைவி குழந்தைகள் பந்துக்கள் இவாளோட சௌக்கியமா இருந்தா அதுலயும் பகவானுடைய காருண்யம் இருந்தது. ஆனா நிஜமாவே அப்ப அந்த சமயத்தில் அவனுக்கு பகவானுடைய காருண்யம் புரியல. பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். நன்னா சாப்பிட்றோம், நன்னா தூங்குறோம், நன்னா சம்பாதிக்கிறோம், உடம்பு ஆரோக்கியமா இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. ஆனா அதெல்லாம் பகவானுடைய காருண்யம்ன்றது மனசுல உரைக்க மாட்டேங்கிறது. நம்முடைய பலம், நம்முடைய புண்ணியம், நம்முடைய மூதாதையர்களுடைய ஆசீர்வாதம் எப்படியெல்லாம் நினைச்சுக்கிறோம். ஆனா முக்கியமானது பகவானுடைய காருண்யம். இந்த கஜேந்திரனுக்கு பகவானுடைய காருண்யம் எப்ப புரிஞ்சதுன்னா, முதல்ல அதனுடைய காலை பிடிச்சு அதை அப்படியே குளத்துல இழுக்க 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 இது போராடி பார்த்து முடியாத சமயத்துல ஆதி மூலமே அப்படின்னு கத்தினோன்னு பகவான் வந்த உடனே அதுக்கு காருண்யம் புரிஞ்சது. அடடா, 1000 வருஷம் வீண் பண்ணிட்டேனே, முன்னாடியே கூப்பிட்டு இருந்தா பிரபு வந்திருப்பா. 1000 வருஷம் அனாவசியமா பைத்திகார்த்தனமா போராடினா, அசடுத்தனமா. போராடி ஜெயிக்கிறோம்னா போராடலாம், போராடின்னு இருக்கோம், ஆனா தோத்துட்டு இருக்கோம். போராடி 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 தோற்று. இதுக்கு எதுக்கு போராடணும்? போராடவே இல்லை. ஆதி மூலமேன்னு கத்துறதுக்கு அவன் போராடவே இல்லை. முதல்கிட்ட ஜெயிக்கிறதுக்கு போராடினான். ஆதி மூலமேன்னு கத்துறதுக்கு போராடலை. கத்தின உடனேயே பகவான் வந்துட்டான். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்துட்டான். பக்த வத்சலன் பாகவத பிரியன். அதனால சுலபமான வழியை விட்டு 1000 வருஷம் பைதிகார்த்தனமா போராடி அதுதான் வருத்தமா போச்சு.
இவ்வளவு சுலபமா கூட்டங்களோடு ஓடி வர்றதுக்கு பிரபு இருக்கான். இதை விட்டுட்டு நான் ஏன் அவளை முட்டாள்தனமா கஷ்டப்படேன், நான் யானை தான், புத்தி இவ்வளவுதானே அப்படின்னு நினைச்சிருந்தானா கஜேந்திரன். பிரபு வந்த உடனே பகவானுடைய காருண்யம் நிறைஞ்சிருக்கு. அதை வாங்கிக்கணும், அனுபவிக்கணும், அதை கொண்டாடணும், அதுல தலைக்கணும். அதுதான் நம்ம ஜீவிதத்துடைய பரம பிரயோஜனம். எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, கஷ்டம் இருந்தா உடனே வேற யோசனைகள்லாம் பண்றோம். பிரபு காப்பாது முதல்ல கத்திடுது, அது வரமாட்டேங்கிறது. அதான் சொல்லணும். அது எடுத்தோடனே வந்து துடைச்சு கொடுத்தோன்னா பரவாயில்ல, வரமாட்டேங்கிறது இந்த சிந்தனை வரமாட்டேங்குது, எல்லாம் வருது. நம்ம யாராவது நம்ம கஷ்டப்பட்டோம்னா உடனே முதல்ல என்ன தோன்றதுன்னா, நமக்கு ரொம்ப நெருங்கடத்தை சொல்லி ஒவ்வொன்று ஒரு அழுது ஒன்றும் இல்லை கவலைப்படாதேன்னு சொல்லுவாள். இதுதான் எங்கிறோம். முதல்ல ஒரு சமாதானம் சொல்லிட்டு நான் பரவாயில்ல அப்படின்னு இதுக்குதான் மனசு அலைகிறதே ஒழியே பிரபு இருக்கான்னு கூப்பிடுவோம்னு தோண மாட்டேன். அது தோணணும். அது தோணியாச்சு அப்படின்னா ஜெயிச்சுடலாம். எல்லாத்துலேயுமே பகவானுடைய காருண்யம் நிறைஞ்சு கிடக்கு, கொட்டி கிடக்கு. ஆச்சரியமா இதுலதான் அப்படின்னு கிடையாது. ஆழ்வார் ஒரு இடத்துல சொல்றார் சுவாமி நம்மாழ்வார், புகழும் நல் உருவன் என்கோ பொருவில் சீர் பூமி என்கோ திகழும் தன் பறவை என்கோ தீ என்கோ வாயுவென்கோ திகழும் ஆகாசம் என்கோ நீல் சுடரும் இரண்டும் என்கோ கண்ணனை கூவுமாறே கூவுமாறு அறிய மாட்டேன். பகவான எல்லாமே அனுபவிக்கிறார். எல்லாமே ஆச்சரியமா பூமியா அவன்தான் இருக்கான், ஆகாசமா அவன்தான் இருக்கான், சந்திர சூரியர்களா அவன்தான் இருக்கான், நட்சத்திரங்களா அவன்தான் இருக்கான், சமுத்திரமா அவன்தான் இருக்கான், காற்றா அவன்தான் இருக்கான், மரம் செடி கொடிகள் மலைகள் எல்லாமாகவே பிரபுதான் இருக்கான். எல்லாத்திலையும் காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் அவன்தான், பார்க்கும் இடங்களெல்லாம் நந்தலாலா நிந்தன் பச்சை நிறம் அவன்தான். எல்லாத்திலையுமே பிரபு அனுபவிக்கும். அது ஒரு சுகமான அனுபவம். சாதாரணமா கோவில்ல போய் பகவான் அனுபவிப்போம், இல்லாட்டி ஒரு சித்திரங்கள்ல பகவான் அனுபவிப்போம், பல விதமா அனுபவிக்கிறோம். ஆனா எல்லாத்திலையும் பகவான் அனுபவிக்கிறது பரமபோக்கியம். எங்கும் உளன் கண்ணன். பிரகலாதான் சொல்ல, எங்க இல்லை என் கண்ணன், எல்லா இடத்துலயும் இருக்கான். இரண்யகசிபர் எங்கடா இருக்கான், உனக்குள்ள இருக்கான்பா, எனக்குள்ள இருக்கான்பா, எல்லா இடத்துலயும் இருக்கான்பா கண்ணன். கண்ணன் இல்லாத இடம் உண்டு உண்டோ அப்படின்றான். அதனால கண்ணன் நீக்கமர அறிஞ்சிருக்கான். ஆச்சரியம். கண்ணன் விளையாட்டு பிள்ளை தான், தீராத விளையாட்டு பிள்ளை. என்னென்ன காரணங்களுக்காக என்னென்ன காரியங்கள் பண்றான்னு அவனுக்கு தான் வெளிச்சம். ஆச்சரியம். பகவான் பகவத்கீதை 10வது அத்தியாயத்து விபூதி யோகம், அதாவது அவன் எப்படி எல்லாம் நிறைஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வரான். அதுல சொல்லும் பொழுது பகவான் சொல்றான், சிம்மமா நான் இருக்கேன், மிருகங்கள்ல சிங்கமா இருக்கேன், வைனதேயஸ்ச பக்ஷினா பட்சிகள்ல வைனதேயன் சொல்லும்படியான கருடனா இருக்கேன், சங்கரானாம் ருத்ரஸ்சாஸ்மி, ரொம்ப அழகா சொல்றான், ருத்ரர்கள் சங்கரனா இருக்கேன், ருத்ரானாம் சங்கரஸ்சாஸ்மி, சேனானி நாம் அகம் ஸ்கந்தக, படை தளபதிகளில் நான் ஸ்கந்தனாக இருக்கிறேன், கவி நாம் உஷனா கவிஹி, அப்படி நிறைய சொல்லிட்டு வரான். நீர்நிலைகள்ல சாகரமா இருக்கேன் அப்படின்றான். அப்படி சொல்லிட்டே வரும்பொழுது அசையாதவனவற்றுள் நான் இமாச்சலமாக இருக்கின்றேன் அப்படின்றான். நிஜமா எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு ரொம்ப மலப்பான ஒரு விஷயம் மலை. எப்ப பார்த்தாலும் மலப்பா இருக்கும், அப்பாடா அப்படின்னு வித்தியாசமா இருக்கும். மலை அப்படின்னு சொன்னாலே திருமலை தான். கோயில் திருமலை, பெருமாள் கோயில். நீங்க நம்ம அனுபவிக்க போறது மலையாழ்வார். எல்லா ஆழ்வார்களா சொல்லிட்டு வரும். நேற்று ஆச்சரியமா இளையாழ்வார் அனுபவிச்சோம். இளையாழ்வார் வந்துட்டாருன்னா மலையாழ்வார் அனுபவிச்சாகணும். திருமலை ஆழ்வார்னு தான் பேர் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல. ஆழ்வார்கள் ஆச்சாரிய புருஷாலாம் மலைன்னு சொல்லவே மாட்டா. திருமலை திருப்பதி
திருமலை ஆழ்வார் அப்படின்னுவா. திருமலை ஆழ்வார், மலையே ஆழ்வார். நிஜமாவே ஆச்சரியம், திருமலை ஆழ்வார். அதனாலதான் சுவாமி நம்மாழ்வார் சொல்றார், குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம் வினை ஓயுமே. ஆச்சரியம். குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் கோவிந்தன். பகவானுக்கு எப்பொழுதும் மலை ஒன்று பிடிச்சிருக்கு, ஏன்னு தெரியல. எப்ப பார்த்தாலும் மலைமலையாத்தான் பெருமாள் அலைஞ்சுட்டே இருக்கார். சமயத்தை சில பேர் கிண்டலா சொல்ல மலை வஸ்து அப்படின்னு கூட பெருமாளை சொல்றது உண்டு. ஆச்சரியம். பெருமாளுக்கு மலைன்னா அவ்வளவு பிரியம். ஸ்ரீமத் ராமாயணம் எடுத்துக்கோங்க, எங்க போனாலும் மலை 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 மலை. சுக்ரீவனை பெருமாள் பார்க்கறது ரிஷியமுக பர்வதத்துல ராமாயணத்துல. ஆஞ்சநேயர் ஆச்சரியமா சுந்தரகாண்டத்தில் லங்கைக்கு தாவும் பொழுது வர்றது மைனாக பர்வதம். அதே மாதிரி பகவான் திரிகூட பர்வதத்தில் நின்றுதான் லங்கையை பார்க்கிறார். நிறைய பார்த்தோம்னா மலை உண்டு. இன்னைக்கு ராமேஸ்வரம் எல்லாம் போனோம்னா ஆச்சரியமா ஒரு சின்ன ஒரு மணல் மேடு மாதிரி ஒன்று இருக்கும், அது மலை. அந்த இடத்துல இருந்து பெருமாள் லங்கையை பார்த்தான்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு ஆச்சரியமா ராமர் சன்னிதானம், திருமாலிருஞ்சோலை, நிறைய அப்படியே பார்க்கலாம். பெருமாள் நிறைய மலமலையா மலமலையா. பத்ரிகாசிரமம் கேட்கவே வேண்டாம், இமாச்சலத்தில் தான் உட்காந்துட்டு இருக்கா பிரபு. ஆச்சரியமா மலை மேலதான், அவ்வளோ வசரமான மலை. நிறைய பேர் யோசனை பண்ணி கடைசியில் ஒரு வழியாக போயிட்டு வந்துடுற ஒரு மலை பத்ரிகாசிரமம். எத்தனையோ மலைகள் இருந்தாலும் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கோயில் திருமலை பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லும்படியா நடுவில் இருக்கிறவன் மலையப்பன் தான். நிஜமாவே ரங்கராஜன் முதல்ல, வரதராஜன் கடைசியில, இவா ரெண்டு பேர் நடுவில் ஆச்சரியமா இருக்கிறது மலையப்பன், திருமலை ஆழ்வார். அந்த எம்பெருமான் குன்றமேந்தி குளிர்மழையை காத்தவன். ஜனங்களுக்கெல்லாம் மழை கொட்டுற சமயத்துல கோவர்ணகிரியை தூக்கிண்டு நின்று 7 நாள் கொடைபிடிச்சு அவர்களெல்லாம் காப்பாற்றினான். குன்றமேந்தி குளிர்மழையை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான். அவனேதான் உலகத்தை அளந்தான். அதே பிரபுதான் பரம் சென்று சேர் திருவேங்கட மாமலை. சாதாரண மலையில் திருவேங்கட மாமலை. அந்த பிரபு இருக்கிற மலை எது தெரியுமா? திருவேங்கட மாமலை. நம்ம மலையை எடுத்தான் இல்லையா கிரிதாரி, அவன் தான் உலகளம் தான். அவன் தான் இந்த மலை இருக்குல்ல திருவேங்கட மாமலை, அங்க மேல நிற்கிறான். குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே. அந்த மலையை தொழுதாலே நம் வினை ஓயும். சார் மலை மேல கூட ஏற வேண்டாமா, மலை மேல ஏறி எத்தனையோ பேர் மலை ஏறுறத பிரார்த்தனையா வச்சுப்பா. ஸ்ரீனிவாசனை பார்க்கறது பிரார்த்தனை கிடையாதுங்க. நிறைய பேர் பார்க்கலாம், மலை ஏறுறேன்ப்பா, நடந்து மலை ஏறுறேன், எப்படியா எனக்கு அனுகிரகம் பண்ண, அவ்வளவுதான். ஸ்ரீனிவாசா ஒன்ன வந்து பார்க்கறேன்னு இல்லை, மலை ஏறி வரேன். நிறைய பிரார்த்தனை பூர்த்தி ஆகிறது மலை ஏறுறதுனால தான், ஸ்ரீனிவாசனை பார்க்கறதுனால கிடையாது. சரியா சொன்னோம்னா ஸ்ரீனிவாசனை விட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கேட்கறது, ஆனா சத்தியம் இதுதான். ஸ்ரீனிவாசனை விட பலமுடையவர் யார் அப்படின்னா திருமலை ஆழ்வார். ஆச்சரியம். 7 மலை, வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, ரிஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, ஆனந்தாத்ரி. இந்த 7 மலைகள் நிஜமாவே இந்த மலைகளுடைய பெயரை சொல்லிட்டு இருந்தோம்னாலே பாபம் நாசமாகும். வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, ரிஷபாத்ரி, ஆனந்தாத்ரி, அஞ்சனாத்ரி. வெங்கடாத்ரி சொல்லுங்க, அஞ்சனாத்ரி, ஆனந்தாத்ரி. வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, ரிஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, ஆனந்தாத்ரி. வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, ரிஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, ஆனந்தாத்ரி. வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, ஆனந்தாத்ரி. வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, ரிஷபாத்ரி, ஆஞ்சனாத்ரி, ஆனந்தாத்ரி. வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, ரிஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, ஆனந்தாத்ரி. வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, ரிஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, ஆனந்தாத்ரி. வெங்கடாத்ரி, வேதாத்ரி,
वेंकटाद्रि शेषाद्रि वेदाद्रि गरुडाद्रि वृषभाद्रि अंजनाद्रि आनंदाद्रि आनंदाद्रि अंजनाद्रि वृषभाद्रि गरुडाद्रि वेदाद्रि शेषाद्रि वेंकटाद्रि वेंकटाद्रि शेषाद्रि आनंदाद्रि आनंदाद्रि अंजनाद्रि वृषभाद्रि गरुडाद्रि वेदाद्रि शेषाद्रि वेंकटाद्रि वेंकटाद्रि शेषाद्रि वेदाद्रि गरुडाद्रि वृषभाद्रि अंजनाद्रि आनंदाद्रि आनंदाद्रि अंजनाद्रि वृषभाद्रि गरुडाद्रि वेदाद्रि शेषाद्रि वेंकटाद्रि वेंकटाद्रि शेषाद्रि वेदाद्रि गरुडाद्रि वृषभाद्रि अंजनाद्रि आनंदाद्रि तूकத்தை கூட வரும் திடீர்னு யாரா எழுப்பினா உடனே பலான்னு அரைஞ்ச வெங்கடாத்ரி சேஷாத்ரி வேதாத்ரி கருடாத்ரி விஷபாத்ரி அஞ்சனாத்ரி ஆனந்தாத்ரி ஆனந்தாத்ரி அஞ்சனாத்ரி அப்புறம் விஷபாத்ரி கருடாத்ரி வேதாத்ரி சேஷாத்ரி வெங்கடாத்ரின்னு வரணும். இந்த 7 மலைகள் நாமம் நிஜமாவே இந்த 7 மலைகளை ஸ்மரிச்சுட்டு இருந்தோம்னாலே அத்தனை விசேஷம். வெங்கடாத்ரி சேஷாத்ரி வேதாத்ரி கருடாத்ரி விஷபாத்ரி அஞ்சனாத்ரி ஆனந்தாத்ரி. ஃப்ளைட்டில் போனால் கூட சென்னையிலேருந்து பாம்பே போகும்பொழுது இந்த ஃப்ளைட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாள், உங்கள் சைடில் பாருங்கோ சேக்ரெட் 7 ஹில்ஸ் அப்படின்னு. அத்தனை அழகாக அந்த ஃப்ளைட்லேருந்து பார்க்கும்பொழுது அத்தனை அழகாக தெரியும் இந்த 7 மலைகள். நிஜமாவே பகவான் வரத்துக்கு முன்னாடியே இந்த மலைகள் விசேஷம். வேதம் சொல்கிற மலை இது. வேத விற்பன விளங்கும் வெங்கட விற்பே அப்படின்ற நிகமாந்த மகாதேசிகர் சொல்றார். இந்த 7 மலைகள் என்ன நினைச்சுட்டு எல்லாரும் வெறும் ஏதோ ஒரு அச்சேதனமான மலையா? நிச்சயமா கிடையாது. ஆச்சரியமான சதுர்வேதங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுவே 7 மலைன்னு ஒரு ரூபம் எடுத்து கொடுத்தான். இந்த 7 மலை ஒரு ரூபம் அவ்வளவு சிரேஷ்டம். அதனால வெங்கட விற்பன விளங்கும் வேத விற்பே. நிகமாந்த மகாதேசிகர் சொல்றார், கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு. கண்ணனுடைய திருவடி தெரியணுமா, நேர 7 மலைக்கு போங்கோ அப்படின்னு சொல். கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு அப்படின்னு சொல். இந்த 7 மலையும் ஆச்சரியமான வேத மலைகள், அதி விசேஷமானது. வேங்கடம் 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 அப்படின்னு சொன்னாலே வேம்னா பாபம், கடம் அப்படின்னா புசுங்குதல். வேங்கடம் அப்படின்னு சொன்னாலே பாவத்தை புசுக்குதல்னு அர்த்தம். இந்த வெங்கடாத்ரி மலையை பற்றி நினைச்சோம்னாலே இந்த பாவங்கள்லாம் புசுங்கி தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாயின்ற ஆண்டார். பாவங்கள்லாம் தீயில தூசாகணும் அப்படின்னா வெங்கடாத்ரி அப்படின்னு கத்தினம்னாலே போதும். நிறைய பேருக்கு பேரே இருக்கும் வெங்கடாச்சலம். தமிழ்காரா மலையாளத்துக்கார வெங்கடாச்சலம் அப்படின்னு. அது வேற இப்போ நியூமராலஜி வந்து வெங்கடாச்சலம் ஆகி அப்புறம் வெங்கிட்டாச்சலம் ஆகி அது அர்த்தமே இல்லை. வெங்கடாச்சலம் வெங்கடாச்சல நிலையம்னு சங்கீதம் பாட்டு கூட கேட்டிருப்பேன். வெங்கடாச்சலம் எல்லா விதமான பாவங்களும் பொசுங்கிடுமா. பகவானை பார்க்கறதுக்காக இந்த வெங்கடாத்ரி மலையில ஏறினோம் அப்படின்னாலே ஆச்சரியமா பாவங்கள்லாம் பொசுங்கப்படும். வெங்கடமலையுடைய ஈசன். அதனாலே ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு வெங்கடேசன் ஒரு திருநாள் வெங்கடாத்ரி. அடுத்தது சேஷாத்ரி, ஆதிசேஷன். பகவான் வந்து கலியுகத்துல இந்த இடத்துல விசேஷமான லீலைகள்லாம் பண்ண போறான், கலியுக வரதனா இருக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசேஷனே மலை வடிவமா இருக்கிறதுனால சேஷாச்சலம் சேஷாத்ரி அப்படின்னு பேர். ஆதிசேஷனே மலைனா ஆதிசேஷன். நிஜமாவே பகவான் சேஷி, நம்ம எல்லாரும் சேஷர்கள். அதுல ஆதி அவர் தான், அதனால ஆதிசேஷன்னு பேர். அந்த சேஷாத்ரி ஆச்சரியமா ஆதிசேஷனே மலையா இருக்க. அதனாலே வெங்கடாத்ரி சேஷாத்ரி வேதாத்ரி. வேதங்களே மலைகளா நிக்கிறதா பெருமாளை தாங்கிறது. ஏன்னா வேதம் நேத்தி 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 இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு பெருமாளை பத்தி தெளிவா சொல்ல முடியாம திணறதான். அதனால மலைகளா வந்து நின்றுட்டான் பெருமாள், அது மேல வந்து நின்றுட்டார். அதனால வேதாத்ரி.
வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி. எத்தனையோ பேர் உங்களுக்கு தெரிஞ்ச பேர்லாம் வெங்கடாத்ரி, அவர் சேஷாத்ரி. எத்தனையோ பேர்லாம் சேஷாத்ரி, அவர் சேஷாத்ரி உனக்கு தெரியுமா அப்படின்னு. நிஜமாவே சேஷாத்ரின்னு சொன்னாலே திருமலை ஸ்மரணம் நிறைய பேர் பண்ணுறதே கிடையாது. சேஷாத்ரின்னா திருமலையில் ஒரு பேர். வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி. கருடன் பெருமாள் வந்து அழகா இங்கே நிற்க போகிறார், ஆச்சரியமான அற்புதமான காரியங்கள் பண்ண போகிறான்னு சொல்லி கருடன் அழகா நேர்மலையுடைய ஒரு சிகரத்தை கொண்டு வந்து அப்படி போட்டுட்டாராம். அதனாலே கருடாத்ரி. வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, விஷபாத்ரி. விஷபன்ற ஒரு அசுரன் அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தான். கடைசியில அந்த மலையில பெருமாளுடைய திருக்கைகள்னாலே மோட்சம் அடைஞ்சான். அதனால பகவான் அவன் கேட்டிருந்தான், பிரபு இந்த மாதிரி எத்தனையோ பேர் லோகத்தில் அரக்கர்கள்லாம் இருக்கா, அவர்கள்லாம் நல்ல புத்தி வரணும், அதனால இந்த மலைக்கு விஷபாத்ரின்னு பேர் வரணும்னு கேட்க அவன் நினைவாகவே இன்னைக்கும் விஷபாத்ரின்னு சொல்லிட்டு இருக்கோம். வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, விஷபாத்ரி, அஞ்சனாத்ரி. ஆச்சரியமா அஞ்சனாதேவி, அஞ்சனை மைந்தன்னு ஆஞ்சநேயரை சொல்லுவோம். அஞ்சனாதேவி நல்ல ஒரு சத்புத்திரன் வேணும், அவன் பாகவதோத்தமனா இருக்கணும், பகவத் கைங்கரியத்தில் ஈடுபட்டவனா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ண தவம் பண்ணாலாம். பிரார்த்தனை பண்ணி தவம் பண்ணிட்டு இருந்த மலை, அதனாலே அஞ்சனாத்ரின்னு பேர். வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, விஷபாத்ரி, அஞ்சனாத்ரி. ஆச்சரியம் ஆனந்தாத்ரி. வாயுவும் ஆதிசேஷனும் யார் ரொம்ப பலவான் அப்படின்னு பெரிய சண்டை போட்டாளாம். கடைசியில ரெண்டு பேருமே பலவான்னு பெருமாள் சொல்லிட்டாராம் ஜோரா. அதனால அவ ரெண்டு பேருக்குமே ஆனந்தம், அதனாலே ஆனந்தாத்ரின்னு அந்த மலைக்கு திருநாள். இப்படி இந்த 7 மலைகள் வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, விஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, ஆனந்தாத்ரி. ஆனந்தாத்ரி, அஞ்சனாத்ரி, கருடாத்ரி, விஷபாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, வெங்கடாத்ரி. இந்த 7 மலைகள் பேரும் எப்பொழுதுமே நம்ம நாக்கில் இருக்கணும், மனசுல இருக்கணும். இந்த 7 மலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே. இந்த 7 மலைகள், 7 மலையப்பா 7 குண்டலவார் வெங்கட்ரமண கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு மலையப்ப சுவாமி பெருமாளுக்கு ஏற்றம். ஸ்ரீனிவாசனாலே திருமலைக்கு ஏற்றம் இல்லை, திருமலையினாலே தான் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு ஏற்றம். 7 மலையும் ஆச்சரியம். இந்த 7 மலையில அவ்வளவு வைபவங்கள் நடந்துட்டே இருக்கு. திருமலை ஆழ்வார், தொண்டடிப்படி ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார், அந்த 2 ஆழ்வாரை தவிர மற்ற 10 ஆழ்வார்களுமே திருமலை ஆழ்வாரை பாடியிருக்கார். பொய்கி ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார், திருமழிசை ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், குலசேகர ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், எல்லாருமே இந்த ஆழ்வார்கள் எல்லாருமே திருமலை ஆழ்வாரை பாடியிருக்காங்க. திருமலை நிஜமாவே இன்னைக்கும் திருமலை ஏறுறதுன்னா ஒரு தனி சுகம். திருமலையில் ஏறுறதே பரமபாக்கியம், திருமலையை நினைக்கிறதே பரமபோக்கியம். திருமலைன்னு நினைச்சுட்டாலே நிச்சயமா வாழ்க்கை எப்படியாவது நடக்கும். திருமலை அதுலேயும் குலசேகர ஆழ்வார் கேரள தேசத்துல இருந்து இருக்கார். இந்த திருமலை ஆழ்வார் இடத்துல அப்படி ஒரு பிரியம் அவருக்கு. அதான திருமலையில இருந்து அவ்வளவு நன்னா இருக்கும். என்ன பெரிய ராஜா வாழ்க்கை. ஊனேறு செல்வத்து உடன்பிறவியான் வேண்டேன், ஆனேறு 7 வன்றான் அடிமை திறமல்லார், கோனேறு சங்கம் இடத்தான் தன் வேங்கடத்து கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே. எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், ஐய செல்வம் இருந்து உடம்பு முழுக்க சுகம் அனுபவிச்சு அதுல உடம்பு சதை ஏறி திருப்பி முதல்ல அண்ணா சாப்பிட்டு உடம்பு ஏற்றிடுவார், அது நிறைய செலவாகும்.
அப்புறம் உடம்ப மெயின்டைன் பண்ணுறதுக்கு திரும்பி எக்ஸசைஸ் ஆரம்பிப்பான், திரும்பி அதில் வயதாக செலவாகும், அப்புறம் திரும்பி சாப்பிடுவான், திரும்பி இப்படியே பண்ணிட்டு இருப்பான். ஊனேறு செல்வத்து உடம்பு முழுக்க சதை ஏறது, ஏற்கனவே சதை தான் இது, சதை பிண்டம், மாமிச பிண்டம், மாமிச மலையாயின் இருக்கும். சகமா அழக உடம்புல சந்திரம் எல்லாம் பூசிண்டு சென்டெல்லாம் அடிச்சுண்டு நல்லா ஆபரணங்கள்லாம் பூஷணம் பண்ணிண்டு தலைக்கு நல்லா தைலம் எல்லாம் தடவிண்டு கம்ஃபர்டபுளா சேரெல்லாம் போட்டுண்டு பட்டெல்லாம் உடுத்துண்டு கை காலை பிடிச்சு விடுறதுக்கு ஆள் எல்லாம் வச்சுண்டு எதுக்கும் சிரமப்படாம அப்படியே இருக்கலாம். ஆனா என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? நாக்கு ருச்சி எவ்வளவு சாப்பிட்டாலும் நாக்கு ஒன்று திருப்தியாக போறது கிடையாது. எவ்வளவு பண்ணாலும் இது அழுக்குடம்பு, எச்சில்வாய், மலம், மூத்திரம், ஆமிச பிண்டம். இந்த சரீரத்தை எவ்வளவுதான் கொண்டாடினாலும் ஒரு சிதியில இந்த ஜீவன் இந்த சரீரத்தை விட்டு கிளம்பிடுதுன்னா யாரும் அதை வச்சுக்க மாட்டேன். அதனால இது என்ன பிறவி வேண்டாம். ஊனேறு செல்வத்து உடன் பிறவி ஆண் வேண்டேன், அது வேண்டாம் எனக்கு. ஆணேறு ஏழு வென்றான் அடிமை திறமல்லால் கூனேறு சங்கம் இடத்தான் தன் வேங்கடத்து. அழகா கூணல் இருக்கும்படியான சங்கத்தை இடது கையில வச்சிருக்கான வெங்கடன். கூனேறு சங்கத்து, கூனேறு சங்கம் இடத்தான் தன் வேங்கடத்து, கோனேரி வாழும் குறுகாய் பிறப்பேன். எனக்கு அந்த திருமலையில சுவாமி புஷ்கரணி இருக்கு இல்லையா, கோனேரின்னு பேர் தமிழ்ல. சுவாமி புஷ்கரணி அப்படின்னா அந்த புஷ்கரணியில தீர்த்தம் ஆடினோம்னா ஜெகத்துக்கே சுவாமி ஆடலாமா. எத்தனையோ பேர் குளிச்சுட்டு இருக்காங்க, எல்லாரும் சுவாமி ஆடலாம். அந்த பாவத்தை யார் குடிக்கிறா? ஜெகத்துக்கே சுவாமின்னா ஜெகநாதனே கண்ணன் என் சேவகன் ஓடி வந்துருவான். அப்ப நம்ம தானே சுவாமி. சுவாமியே நமக்கு அடியே என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாருன்னா அப்ப நம்ம தானே சுவாமி. அந்த கோனேரி இந்த சுவாமி புஷ்கரணி கரையில் இருக்கக்கூடிய ஒரு குறுகு, ஒரு நாரையா இருந்தா தேவலை. இவ்வளவு தூரம் சொல்றாரு குலசேகர ஆழ்வார். மலையப்பனோட இருக்கணும், மலையப்பன் மார்பில் ஒரு மாலையா தங்கணும்னு கேட்கப்படாதா? மலையப்ப சுவாமி உடுத்திக்கிற பீதாம்பரமா இருக்கணும்னு கேட்கப்படாதா? ஆச்சரியமா மலையப்ப சுவாமி கையில் இருக்க சங்கமா இருக்கணும்னு கேட்கப்படாதா? அதெல்லாம் முக்கியம் இல்லையா? மலையில இருக்கணும் அவருக்கு. மலையப்ப சுவாமியோட இருக்கிறது முக்கியம் இல்லை, அந்த திருமலையில இருக்கிறதா முக்கியம். ஏன்னா மலையப்ப சுவாமி வெங்கடேசனே கதின்னு புகுந்த ஒரு இடம் திருமலையா. அதுதான் ஆச்சரியம். ஆச்சரியமா பகவான் வைகுண்டத்துல இருக்கார். வைகுண்டத்துல சுகமா இருந்துட்டு இருக்க பெருமா. அங்க போற வாழ்க்கே சுகமா, பெருமாளுக்கு என்ன கஷ்டமா வைகுண்டத்துல போய் பாருங்க. எத்தனை நாள் இங்கேயே தாம்பரம் மாம்பழம் இப்படியே சுத்திண்டு இப்படி ஊட்டி கொடைக்கானல் காஷ்மீர் இதையே பார்த்துண்டு ஈராக் ஈரான் இங்கிலாந்து யூகே இப்படியே சுத்திண்டு யூஎஸ்ஏ இதை பற்றியே பேசினாலே இருக்கு. கொஞ்சம் இதெல்லாம் தாண்டி இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவலில் போகணும். இப்போ இந்த யூகே யூஎஸ் இருக்கவெல்லாம் அந்த ஊரெல்லாம் விட்டுட்டு நேர சந்திரமண்டலத்தில் போய் அதை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டா. அதை தாண்டி இப்போ செவ்வாய் நம்ம அதெல்லாம் தாண்டி போய் பேசுவோம். எல்லாரும் அடைய முடியாத ஒரு வசனத்தை போய் பேசிட்டு இருக்காங்க நம்ம பெரியவா. அதனால இனிமேல் நம்ம வைகுந்தத்தை பற்றி தான் பேசுவோம். அந்த ரோடு எப்படி இருக்கும், அங்கே எப்படி நல்லா காற்று எப்படி இருக்கும், அங்கே பட்சிகள்லாம் அப்படி இருக்கும், அங்கே ஆனந்தமாக அப்படி இருக்கலாம், அங்கே எத்தனை பேர் இருக்காங்க, அங்கே எவ்வளவு ஜனத்தொகை, அங்கே யார் யார் எப்படி இப்படி இருப்பா, அங்கே எப்படி வசதிலாம் இருக்கும், எல்லாமே பார்ப்போமே. கொஞ்சம் அந்த வைகுண்டத்தை பற்றி சிந்தனை பண்ணலாமே. ஆச்சரியமானது வைகுண்டம், குறை ஒன்றும் இல்லாத ஒரு ஸ்தலம் வைகுண்டம். வைகுண்டத்தில் பிரபு இருந்துட்டு இருந்தான். ஆனா அவன் பூமியில இறங்கணும்னு சொல்லி அவனே சங்கல்பம் பண்ணிட்டான். அழகா பிருகு மகரிஷி மற்றவெல்லாம் கலியுகம் வரதே அப்படின்னு யஜ்யம் பண்ணிட்டு இருக்காளாம். நாரதர் வந்தார், அந்த யஜ்யத்துடைய பிரயோஜனம் யாருக்கு தரப்போறேன் அப்படின்னு கேட்ட உடனே அவள்லாம் தீர்மானம் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி யார் ஆதி பீஜமோ யார் ஆதி மூலமோ அவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பிருகு மகரிஷி அனுப்புறாள் பரீட்சை பண்றதுக்கு. மும்மூர்த்திகளை பிரம்மதேவர், சிவபெருமான், விஷ்ணு எல்லாரையும் ஒரு எல்லா இடங்கள்லையும் போய் பரீட்சை பண்றார். கடைசியில வைகுண்டத்துக்கு வந்து பெருமாளுடைய திருமேனியில ஒரு உத விட்டார், ஹிருதயத்தை ஒரு உத விட்டுட்டார். பெருமாள் கூட கால் வெளிக்கிறதா அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் இவருக்கு தான் யஜ்ய பலன் கொடுக்குற அவர் முடிவு பண்ணிட்டு வந்துட்டார். ஆனா தாயார் கோச்சிட்டு கிளம்பிட்டாளாம். அவன் பாட்டுக்கு வந்தான், உதச்சான், நீர் பாட்டுக்கு சிரிக்கிறீர், ஆனந்தமா போயிட்டு இருக்காள். இந்த விளையாட்டுக்கு நான் வரலன்னு தாயார் இறங்கி வந்துட்டாளாம் கீழே. உடனே பெருமாள் பார்த்தாலாம், தாயார் இல்லாத ஒரு இடம் நமக்கு சுகம் இல்லைன்னு சொல்லி பெருமாளும் ஒரு பூமியில் இறங்கினார். இத்தனை பெரிய பூமியில
பெருமாள் அப்பாடா விஸ்ராந்தியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சது ஜோரா அமக்களமா ஒரு குத்துல போய் உட்கார்ந்துட்டு வரான் திருமலை. அதிவிசேஷம் மலையப்ப சுவாமி. பகவானே கதின்னு ஒதுங்கின ஒரு இடம், பகவானுக்கே கதி இந்த திருமலை. அதனால குலசேகர ஆழ்வார் சொல்றார், இந்த மலையில நான் ஒரு நாரைன்ற பட்சியா இருந்துட்டேன்னா எனக்கு அது போதும், எனக்கு வேற எதுவும் அவசியமே இல்லை. எனக்கு திருமலையோட ஒரு சம்பந்தம் வேணும். ஒருவேளை பறவையா இருந்தேன்னா கூட நான் பறந்து போயிடுவேன், அங்கேருந்து கிளம்ப முடியாதபடி ஒரு ஜந்துவா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். ஆனாத செல்வத்து அறம்பெயர்கள் தன் சூழ வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன். தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச்சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே. பறவையா இருந்தா கூட நான் ஒருவேளை பறந்து திருமலையை விட்டுட்டு போயிடுவேன். வேண்டாம் வேண்டாம், நான் திருமலையிலேயே பறந்து திருமலையிலேயே வாழ்ந்து திருமலையிலேயே உசிர விடும்படியான ஒரு ஜந்துவா இருந்தா எனக்கு போதும். ஆனாத செல்வத்து அறம்பெயர்கள் தர் சூழ வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன். ரம்பா மேனக ஊர்வசிலாம் கொண்டாடும்படியான ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம், மன்னரசும் வேண்டாம். தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச்சுனை. அழகா திருவேங்கடம் எவ்வளவோ சுனை இருக்கு இல்லையா, அது ஏதான ஒரு இடத்துல மீனா இருந்துட்டா எனக்கு போதும். தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச்சுனை மீனாய் பிறக்கும் விதியுடையன் ஆவேனே. ஒரு மீனா இருந்துட்டேன்னா சந்தோஷமா இருக்கும். ஏன்னா திருமலை ஆச்சரியமான மலையாச்சே, எனக்கு திருமலையோட ஒரு சம்பந்தம் வேணும், எனக்கு திருமலையோட ஒரு சம்பந்தம் வேணும். அப்படியும் திருப்தி ஆகலையா குலசேகர ஆழ்வாருக்கு. செண்பகவான் இருக்கணும் சார், தம்பகம் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு பட்டு போன மரமா இருந்தாலும் நான் திருமலையில இருந்தா போதும், ஒரு புதரா இருந்தாலும் திருமலையில இருந்தா போதும். இப்படியே சொல்லிட்டு வர்றாரு ஆழ்வார். சொல்றாரு, எனக்கு அந்த திருமலையில ஒரு சிகரமா இருந்துட்டா எனக்கு போதும். திருமலையில ஒரு சிகரமா இருந்துட்டேன்னா பாகவதாலாம் வந்து வந்து மிதிச்சுட்டு இருப்பார் இல்லையா, மலையப்ப சுவாமி ஓடி ஆடி விளையாடுவார் இல்லையா, வராக சுவாமி லக்ஷ்மி தாயார் ஆச்சரியமா கிருப பண்ணுவார் இல்லையா. இந்த திருவேங்கடமலையுடைய சிகரமா இருந்துட்டு வெங்கடாதிரியோ சேஷாதிரியோ வேதாதிரியோ கருடாதிரியோ ரிஷபாதிரியோ ஆஞ்சனாதிரியோ ஆனந்தாதிரியோ ஏதான ஒரு சிகரமா இருந்துட்டேன்னா இப்படி தாங்கிட்டு இருக்கலாமே. அவாடா அப்படின்னு பாகவதா ஏறி வருவா, பகவான் லீல பண்ணுவா, அஞ்சனாதேவி தபசு பண்ணுவா, பகவான் ரிஷபாதிரி ரிஷபனுக்கு மோட்சம் கொடுப்பா, எவ்வளவு நன்னா இருக்கும். அதனால எனக்கு இந்த திருமலையில ஏதான ஒரு சிகரமா இருந்துட்டா தேவலை அப்படின்னு ஒவ்வொன்னா சொல்ல. படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே, செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. ஆச்சரியம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, எல்லா வினைகளும் தீர்க்கிற திருமால் நீதாண்டா அப்பா மலையப்பன். நம்பினார் கெடுவதில்லைன்னா நான் மலையப்பன் தான். சுவாமி காப்பாத்துறாப்பா, நான் பலவான் இல்லையப்பா, நான் அல்பமானவன்பா, பாபி, நாயேன் வந்தடைந்தேன், தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினால், நாயேன் வந்தடைந்தேன், தாய் தந்தை தாரம் கிளை மக்கள்னு பெரிய நோயில மாட்டினுட்டேன்பா. யாரையும் விட்டு கொடுக்க முடியல, யாரையும் கோச்சுக்க முடியல, யாரையும் சமாதானப்படுத்த முடியல, யாரையும் திருப்திப்படுத்த முடியல, அவ சொல்றதெல்லாம் ஏத்துக்கவும் முடியல, அவளை விட்டு விலகவும் முடியல. பெரிய நோயா இருக்குப்பா. இந்த நோயேன்னு என்னைக்கு விடுதலை கிடைக்கும் தெரியலப்பா. தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் இவாளுக்காக ஓடி அவளுக்காக ஓடி அவ சொல்றதை கேட்டு இவாளுக்காக சிரிச்சு அவ கோச்சுண்டா சமாதானப்படுத்தி அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவளுக்காக ஓடி ஆடி காரியம் பண்ணி ஆத்துல இந்த விசேஷம் அது இது நீ இந்த பண்ணிட்டு இருக்கேன்பா, ஒன்னும் பிரயோஜனம் இல்லைப்பா. கடைசியில சரீரம் அப்படி தேஞ்சின்னு இருக்கு. கிடைச்ச பொன்னான வாய்ப்பு சரீரம்,
அதை உபயோகப்படுத்த மாட்டேன்ற தண்டத்துக்கு இருக்கேன். என்ன பண்றதுன்னு தெரியல. சுத்தி அடிச்சுட்டு நான் ஏன் வந்தடைந்தேன். இங்க வந்தவொடனே ஓ இவ்வளவு நாள் வீணா போயிடுது இல்லையா, சரி போட்டோம். இவ்வளவு நாள் வீணா போயிடுதேன்னு கவலை இருந்தது. ஆனா மலையப்பா இந்த திருமலைக்கு வந்த உடனே போனதெல்லாம் போட்டோம், இப்போதுலேருந்து சுகப்படலாம்னு ஒரு தோணல் வந்திருக்கேன். நான் ஏன் வந்தடைந்தேன், நான் மாதிரி வந்திருக்கேன். நல்கி ஆளென்னை கொண்டு அருளே, எனக்கு கிருபை பண்ணுப்பா. நான் தவம் பண்ணல, நான் பெரிய தியானம் பண்ணல, பெரிய பக்தி பண்ணல, பெரிய நாமஜபம்லாம் கிடையாது, அப்படியே இந்திரியங்களெல்லாம் ஜெயிச்சவன் கிடையாது, அப்படியே ஒத்த காலம் நின்று இப்படி எல்லாத்தையும் தியாகம் பண்ணவன் கிடையாது. ஆனா திருமலைக்கு வந்திருக்கேன் இல்லையா, அதனால எனக்கு கிருபை பண்ணு. பெருமாளத்தை சொல்றான், திருமலைக்கு வந்திருக்கேன் அதனால கிருபை பண்ணு, வேற ஒண்ணுமே வேண்டாம். நான் உன்னிடத்துல என்ன தைரியத்துல கிருபை கேட்கிறேன்னா திருமலைக்கு வந்துட்டேனே, திருமலை வந்ததுனாலே நீ எனக்கு கிருபை பண்ண. நான் ஏன் வந்தடைந்தேன் நல்கிய ஆளென்னை கொண்டு அருளே, பெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்து விட்டேன், பெரியேன் ஆயினபின் பிறர்க்கே உழைத்து ஏழையான். சின்ன வயசா இருக்கும் பொழுது எவ்வளவோ தவறுகள் கொச்ச 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 கொச்சன்னு பைத்திகார்த்தனமா ஆசைப்பட்டு பைத்திகார்த்தனம் நிறைய பண்ணி தொலைச்சுட்டேன். பெரிய நாயினபின் பிறர்க்கே உழைத்து ஏழை அணிவாளுக்கு அது பண்ணணும், அவளுக்கு இது படிக்கணும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கேன். கடைசியில ஏழை ஆயிட்டு இருக்கேன். அதனால ஹரியே வந்தடைந்தேன், ஹரி வந்துட்டேன், திருமலைக்கு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நீதான் கிருபை பண்ணணும்பா, மலைக்கு வர முடியும், மலைக்கு நீதான் ஆயுஷ் வந்த, இந்த மலைக்கு வந்துட்டேன் இல்லையா, அதனால கிருபை பண்ணப்படாத, திருமலைக்கு வந்துட்டேன். அதாவது என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு அந்த இடத்துடைய சுபாவத்தினால நம்ம கிடைக்கும். இப்ப நல்ல கோடை காலம், ஊட்டிலாம் போயாச்சு, அந்த இடத்துக்கு போயாச்சுனால தானே அந்த சில்னஸ் வந்துவிடும். நம்ம போயிட்டு சில்னஸ் வரணும் அப்படின்னு தவம் பண்ணி சில்னஸே வந்துடும் அப்படின்னு சொல்றது. அந்த மலைக்கு ஏரியாச்சு, அந்த ஊட்டி ஏரியாச்சு அப்படின்னால ஒரு சில்னஸ் வந்துடுறது இல்லையா, அது போல திருவேங்கடமலை நான் ஒன்று ஏறிட்டேன், அதனால எனக்கு இந்த பாவம் போயிடுது, அதனால எனக்கு கிருபை பண்ணு. நீ என்ன பாவம் போக்குன்னு நான் சொல்லலை, வந்துட்டேன். திருவேங்கடமலை என்ன பாவத்தெல்லாம் சரி பண்ணிடுத்து, நீ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கிருபா கடாட்சம் பண்ணா போதும். அடியே வந்தடைந்தேன், வந்துட்டேன். எப்படி வந்தேன்னா தெரியாது, வந்துட்டேன்ப்பா. தெரிஞ்சோ தெரியாமலோ திருமலைக்கு வந்துட்டேன்ப்பா. இன்னைக்கு எத்தனையோ பேர் பார்க்கலாம், நான் பார்த்துருக்கேன். அவளுக்கு இந்த திருமலை திருப்பதியில் இருக்கிற ஒரு பெரிய மரியாதை எந்த தெய்வத்தினிடத்தையுமே கிடையாது. எத்தனையோ பேர் பார்த்துருக்கேன் நான். எத்தனையோ பேர் வந்து நித்திய பூஜையெல்லாம் பண்ண மாட்டா, கோவிலுக்குலாம் போக மாட்டா, ஆனால் வருஷம் ஒரு தடவை மலை ஏறிட்டு வந்துடுவாள். இன்னைக்கு எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன். மெட்ராஸ்லேருந்து பாத யாத்திரை போகிறவாள்லாம் உண்டு திருமலைக்கு. வேற ஒன்றும் தெரியாது, அவ்வாறு மலை ஏறிட்டு வருவா. திருமலைக்கு போயிட்டு வந்தேன், வருஷம் ஒரு தடவை மலைக்கு போயிட்டு வந்தேன், அப்பாடா அப்படின்னு. அவ்வளவு சிரேஷ்டம் திருமலை, இந்த மலை ஆழ்வார். அதனாலதான் ஆழ்வார் சொல்ற, இந்த மலையில படியாய் கிடந்து முன்பவளவாய் காண்பேனே, எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா. வெங்கடேசனிடத்தை போனா பாவங்கள்லாம் போகிறதுன்னா அது வேங்கடமலையில் அவர் இருக்கிறதுனால பாவம் போகிறது. பெருமாள் வேற எங்கே இருந்த பாவம் போக முடியாது. இது வேங்கடமலைன்னு ஒரு உட்கார்ந்து இருக்கார், நின்று இருக்காரு இல்லையா, அதனால அந்த மலையோட ஒரு சம்பந்தம் அழகா தானாவே கிருபை வந்துடுறதான். ஒருவேளை ஸ்ரீரங்கராஜன் மலை மேல இருந்த திருவேங்கடமலை இருந்தால் அவர் தான் பெரியவா இருப்பார், உலகம் முழுக்க அவர் தான் தெரிஞ்சிருப்பார். ஸ்ரீனிவாசன் அங்கே இருக்கிறனால ஸ்ரீனிவாசன் தான் தெரிஞ்சுட்டார். ஒருவேளை ஸ்ரீரங்கம் ரங்கராஜனோ காஞ்சி வரதராஜனோ திருவேங்கடமலையில் இருந்தா அவள் தான் வேர்ல்டு ஃபேமஸா இருப்பா. அப்படி ஜம்மன். இது ஸ்ரீனிவாசன் ஏறினதுனால ஸ்ரீனிவாசனுக்கு மரியாதை, மலை கொண்டு ஸ்ரீனிவாசனுக்கு மரியாதை. அதனால செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பயரும் கிடந்து அங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. உம்பர் உலகாண்டு ஒரு உடைகீழ் உருப்பசிதன் அம்பர்கொலை அல்கம் பெற்றாலும் ஆதரியின் செம்பவளவாயாம் திருவேங்கடம் என்னும் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே. இந்த எம்பெருமான் பொன்மலை மேல நான் ஏதானும் ஒன்று ஆயிட்டேன்னா எனக்கு அது போதும். அதுக்கு சுவாமி பராசர பட்டர் சொல்றார், எம்பெருமான் பொன்மலை மேல் அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது ஸ்ரீனிவாசனா இருந்தா கூட பரவாயில்ல, மலை மேல இருந்தா போதும். ஸ்ரீனிவாசனோட சம்பந்தப்பட்ட வஸ்து இல்லை, மலை மேல ஏதேனும் அப்படின்னா ஸ்ரீனிவாசனா ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு திருவேங்கடமலையோட ஒரு சம்பந்தம் வேணும் அப்படின்னு வியாக்கியானம் பண்ற. எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவே. நிஜமாவே இந்த திருமலையில ஏற 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 தானாகவே ஒரு தெய்வீகம் வந்துடும். அது வண்டியில போகும்பொழுதே பார்த்தோம்னாலே, இந்த கார்ல அப்படி மலை போனா மலையில ஏறினோம்னாலே தானாவே இனம் புரியாத ஒரு சமாதானம், ஒரு சாந்தி, ஒரு நிம்மதி, ஒரு அமைதி, ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை வந்துடும்.
அதுலேயும் 7 மலை ஏறினோம் அப்படின்னா அவ்வளவு மனோதைரியம் வந்துடும். உடம்புக்கு அத்தனை ஒரு பலம் கிடைச்சிடும். வாழ்க்கையை ஜெயிச்சுடலாம், திருப்பதி மலை ஏறியாச்சு அப்படின்னு அற்புதமான ஒரு எங்கிருந்து ஒரு தைரியம் வரும்னே தெரியாது. பகவத்கீதை கேட்ட அர்ஜுனனுக்கு என்ன ஒரு தைரியம் வருமோ அந்த தைரியம் திருமலை ஏறினம்னா கிடைச்சிடும். பெருசாக நம்ம பகவத்கீதை படிக்க வேண்டாம், கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் ஒன்றும் புரிய வேண்டாம். சும்மா மலை ஏறினோம்னாலே அந்த மலையுடைய பலமே நமக்கு நம்பிக்கையை கொடுத்துரும், தைரியத்தை கொடுத்துரும், சந்தோஷத்தை கொடுத்துரும், வேண்டியதெல்லாம் கொடுத்துரும். இதுதான் வேணும்னு கேட்க வேண்டாம். அந்த மலையில ஏறியாச்சுன்னா எல்லாம் கிடைக்குமா, மோட்சம் வரைக்கும் கிடைச்சிடும். அதனால எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே, இந்த மலையில ஏதானும் ஒன்றாக நான் இருந்தால் போதும் அப்படின்றார் குலசேகர ஆழ்வார். அவ்வளவு சிரேஷ்டம் அந்த திருமலை. திருமலையை நினைச்சுட்டே இருங்கோ. வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, ரிஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, ஆனந்தாத்ரி, ஆனந்தாத்ரி, அஞ்சனாத்ரி, ரிஷபாத்ரி, கருடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, வெங்கடாத்ரி, இந்த 7 மலைகள் திருநாமத்தை உச்சரிச்சுட்டே இருங்கோ. வேதம் சொல்லும் மலை, புராண இதிகாசங்கள் சொல்லும் மலை, பலராமர் தீர்த்த யாத்திரை வந்த மலை, ஆச்சரியமா ராமன் முதற்கொண்டு எல்லாருமே தொழுத மலை திருவேங்கட மலை, சந்தேகமே கிடையாது. திருவேங்கட மாமலை. ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே. திருவேங்கட மலையை தொழுதனால் நம் வினை ஓயும். மதுரகவி ஆழ்வாரே அயோத்தியாவில் இருந்துட்டு இருக்கார். தென் திசையில வெளிச்சம் தெரிஞ்ச முதல்ல திருவேங்கட மலையாத்தான் திருமணம் பண்றார். திருவேங்கட மலையை தாண்டி தென் திசையினால்தான் ஸ்ரீரங்கம் வர. ஆனா முதல்ல முடிவு பண்ணது அப்படின்னா திருவேங்கட மாமலை தான். அவ்வளவு சிரேஷ்டம். ஆழ்வார்கள் அத்தனை பேருமே கொண்டாடினவர்கள். தொண்டரடி புடியாழ்வார், மதுரகவி ஆழ்வாரை தவிர அத்தனை ஆழ்வார்களும் பாடின ஒரு மலை திருவேங்கட மலை. ஆச்சரியம். சுவாமி ராமானுஜருக்கும் திருவேங்கட மலைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. திருவேங்கட மலையில ஸ்ரீனிவாசன் இன்னைக்கும் நிறைய லீலைகள் பண்ணிக்கொண்டே தான் இருக்கார். திருமலை ஆழ்வார அவ்வளவு விசேஷ அனுபவங்களை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாள் கொடுத்துட்டே தான் இருக்கார். சுவாமி ராமானுஜருடைய மாமா பெரிய திருமலை நம்பிகள்னு பேர். அவர் நித்தியம் திருவேங்கடமுடையானுக்கு, திருவேங்கடமுடையானு தான் பேர் பெருமாளுக்கு, திருவேங்கடமுடையான். ஆச்சரியமா திருவேங்கடமுடையானுக்கு நித்தியம் ஜலம் கொண்டு வரார். ஆச்சரியமா பாப விநாசத்திலேருந்து ரொம்ப தூரம் அது மலை மேல அவருக்கு நடக்கிறதே பரமசுகமா இருக்குமா. கார்ல போறதுக்கு ரொம்ப தூரம் பாப விநாசி இருக்கா, போயிட்டே இருக்கும். தோ வந்துட்டு அது எங்க வரும், அது போயிட்டே இருக்கும். அத்தனை தூரத்திலேருந்து இந்த திருவேங்கடமுடையானுடைய திருமஞ்சனத்துக்கு தீர்த்தம் கொண்டு வருவார். அப்படி திரும்பி திரும்பி பார்த்துட்டு இந்த மலையை அனுபவிச்சுண்டு குதூகலமா வருவாராம். ஆச்சரியமா. ஒரு நாள் மலையப்ப சுவாமி பார்த்துட்டார். ஸ்ரீனிவாசன் எவ்வளவு அழகா அவர் நடந்து வரார், இவருடைய நடைய கொஞ்சம் குறைக்கலாமே அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு ஒரு வேடுவன் வேஷத்துல வந்துட்டார். அது திருமலை நம்பிகள் வம்சத்துக்கே வேடுவனுக்கு ரொம்ப நெருங்கின தொடர்பு உண்டு. மாமாவுக்கு வேங்கடமுடையான் வேடுவனா வந்தான், மருமானுக்கு காஞ்சிவரதன் வேடுவனா வந்தான். அது என்னமோ வேடுவ குடும்பம், அது என்னன்னு தெரியல. மாத்தி 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 எல்லாம் வேடுவர்களாவே வந்து பிரபு நிஜமாவே அவன் வேடுவனா வரணும், வேட்டையாடணும். இதாட்டெல்லாம் இந்த இந்திரியங்களை யார் வேட்டையாட முடியும்? அழகா அந்த பெரிய திருமலை நம்பிகள் ஜலம் எடுத்துட்டு வர திருவேங்கட மலையில அப்படி நடந்துட்டு, அவ்வளவு அற்புதமான மலை, ஸ்ரீனிவாசன் இருக்கும்படியான மலை. நிஜமாவே இந்த திருமலையில நிற்கிற நேரம், இந்த நடக்கிற நேரம், ஒவ்வொரு க்ஷணமும் அது ஒரு குதூகலம். அது என்னமோ அது ஒரு தனி உலகம். திருவேங்கட மலைன்றே தனி உலகம், வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒரு விஷயம் திருவேங்கட மலை. அழகா அவர் நடந்து வந்து இருக்கார். மலையப்ப சுவாமி மலை எல்லாத்தையும் ஸ்மரிச்சுண்டு ஆழ்வார் சொல்லியிருக்கார், எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே. எப்பவுமே திருவேங்கட மலையில போகும்போதுதான் குலசேகர அவர்கள் பாசனம் ஜெபிச்சுட்டே போகணும். கோனேரி வாழும் குறுகாய் பிறப்பேனே, தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச்சுனை மீனாய் பிறக்கும் விதியுடையன் ஆவேனே, நெறியாய் கிடக்கும் நிலையுடையன் ஆவேனே, படியாய் கடந்து உன் பவளவாய் காண்பேனே, காணாராய் பாயும் கருத்துடையன் ஆவேனே. இப்படி அப்படியே சொல்லிட்டு வரா. அப்ப வேடுவனா பெருமாள் வந்துட்டார். ஸ்ரீனிவாசன் மலையப்ப சுவாமி வந்துட்டாரா. தாத்தா ரொம்ப தாகமா இருக்கும், அந்த தீர்த்தம் கொடுங்கோளே. வர சொன்னா, அப்பா வேடுவா
இது திருவேங்கடமுடையானுடைய திருமஞ்சனத்துக்கு எடுத்து போற சரண்டா குழந்தை, இது தரமாட்டேன். உனக்கு என்ன கை கால் தான் நன்னா இருக்கும், தள்ளி போ. அந்த காட்டுல திருவேங்கட மலையில எங்கேயாவது ஜலத்துக்கு ஒரு குறவு உண்டாடா? எங்க போனாலும் சொன உண்டு, எங்க போனாலும் அருவி உண்டு, நன்னா ஜோட அருவி கொட்டின்னு இருக்கு. இது திருவேங்கடமுடையானுக்காக நான் பாப விநாசத்துலேருந்து தீர்த்தம் கொண்டு வரேன். பாபத்தை எல்லாம் அழிச்சு போடணும், எல்லா பாபத்தையும் ஒண்ணு விடாம அழிச்சு போடணும். இந்த பாப விநாச தீர்த்தத்தை கொண்டு போற பெருமாளுக்கு திருமஞ்சனத்துக்கு இது தர முடியாது. கிளம்பு 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 போ. என்னென்னமோ சொல்றான் அந்த வேடுவன், கேட்கலையா. கடைசியில் அந்த வேடுவன் அம்பு போட்டு ஆச்சரியமா அந்த குடத்துலேருந்து வழியக்கூடிய ஜலத்தை அப்படியே குடிச்சுன்னு வந்துட்டான். கோபம் வந்துடுத்தான் பெரிய திருமலை நம்பிகளுக்கு. என்னப்பா அது இவ்வளவு தூரம் சொன்னேன், இப்படி பண்ணிட்டியே. திருவேங்கடமுடையானுடைய திருமஞ்சனத்துக்கு தானே நான் சொன்னேன். இது என்னோட கிரகத்துக்கு எனக்கு நான் கூட இந்த இடம் கொடுத்துருப்பேன். மலையப்ப சுவாமியுடைய திருமஞ்சனம் சமயமாயிடும் தான் நான் சொன்னேன். இப்படி பண்ணிட்டியேடா அப்படின்னு சொன்ன உடனே தாத்தா கவலைப்படாதீங்க, அதோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு ஜலம் இருக்கு, இங்கேருந்து ஜலம் எடுத்துட்டு போங்கன்னு ஒரு அம்பு விட்டான். அழகா ஒரு பாறை இடுக்கல, அந்த அம்பை பிடிக்கணும். அந்த பாறை இடுக்கலேந்து ஜலம், இது ஆகாச கங்கை, அழகா பரம பவித்திரமானது. இன்னிலேருந்து திருவேங்கடமுடையானுக்கு இதை எடுத்துட்டு போங்கோ. இந்த மலையில இருக்க எந்த ஜலம் எடுத்துன்னு போனாலும் ஒன்று வேங்கடவன் கோச்சுக்கு ஒன்றும் மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த வேடுவன் அந்தர்தானம் ஆயிட்டான். உடனேயே ஆச்சரியமா அசந்து போனார் பெரிய திருமலை நம்பிகள். ஹா மலையப்பா, நீயா வந்தாய், நீயா வந்தாய், நீயா வந்தாய்ன்னு கதறி அழுதா. உடனே அந்த இடத்துல பார்க்கிற, அந்த இடத்துல அழகா குபு குபு குபுன்னு ஜலம் வருது. இன்னைக்கும் அந்த ஆகாச கங்கை ஜலம் எங்கேருந்து வருதுன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு இடுக்குலேருந்து வரும், ஒரு இடுக்குலே வருது. என்ன ஆச்சரியம், நல்ல மழை காலத்துல அதுக்கு மேலேயே மழை மேலேருந்து வழியக்கூடிய ஜலம் வரும், கண்டுபிடிக்கவே முடியாது. இது ஆகாசம் அறிவே தெரியாது. நல்ல கோடை காலத்தில் போனோம்னா அது ஓரத்தில் அது மட்டும் ஜலம் டெய்லி அப்படி ஓரத்தில் வந்துட்டு. அப்படி அந்த திருவேங்கட மலையில பெருமாள் இப்படி ஒரு லீலை பண்ணி காட்டிட்டாராம். இது மலையப்பனுடைய காரண்யத்தை விட திருவேங்கட மலையுடைய பிரபாவம்னு தானே சொல்லணும். அழகா பகவான் அங்க அம்பு போட அதுலேருந்து ஒரு ஜலம் இன்னி வரைக்கும் அந்த ஜலம் வந்துட்டு இருக்கு. 1000 வருஷம் மேல ஆயாச்சு. அந்த ஆகாச கங்கா ஜலம் 1000 வருஷம் ஆயிடுது. இன்னைக்கு அது பாட்டுக்கு என்ன ஆச்சரியமான ஜலம் தெரியுமா? அற்புதமான ஜலம், விசேஷமான ஜலம் இந்த ஆகாச கங்கை தீர்த்தம். நினைச்சு நினைச்சு மலைச்சு போனார் பெரிய திருமலை நம்பிகள். பிரபோ வந்தாயா, பிரபோ கிருப பண்ணியா, பிரபு ஆகாச கங்கை தீர்த்தம், ஆஹா 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 சொல்லி சொல்லி மாஞ்சு போற. நீ பிரபு வந்தான், வேடுவனா வந்தான், இந்த இடத்துல அம்பு போட்டான், இந்த இடத்துல ஜலம் வருது, ஆகாச கங்கை பிரபு சொன்னான்னு சொல்ல அத்தனை பேரும் மேனிச்சு எடுத்து போனா. இன்னைக்கும் மலையப்ப சுவாமிக்கு இந்த ஆகாச கங்கை ஜலத்தின் எடுத்துட்டு போய் திருமஞ்சம். அத்தனை விசேஷம். அந்த திருவேங்கடமலை பெருமாள் வேடுவனா அலையறாரா. அவர் பாட்டுக்கு என்ன வேஷத்தில் அலையறாருன்னு தெரியல. பெரிய திருமலை நம்பிக்கு திருவேங்கடமலையில பெருமாள் ஆச்சரியமா ஸ்ரீனிவாசன் வேங்கடமனா வேடுவனா காட்சி கொடுத்துட்டான். அதே மலையில தான் வகுல மாளிகா ஆச்சரியமா இன்னைக்கும் மலையப்ப சுவாமிக்கு அம்மாவா இருந்துட்டு அவனுடைய ஆச்சரியமான திருமடப்பள்ளி எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. யசோதாவா இருந்தவள் ஸ்ரீனிவாசனுக்கு அம்மாவா வகுல மாளிகாவா வந்து இன்னி வரைக்கும் ஸ்ரீனிவாசன் என்னெல்லாம் கலிகை பண்றா அப்படின்னு அவள் சூப்பர்வைஸ் பண்றாள். இதை பண்ணு, என் பிள்ளைக்கு இது பிடிக்கும், நீங்க புளியோதரை கொஞ்சம் ஒரு மலை கொஞ்சம் தூக்கலா போடு, சமயத்தை பார்க்கலாம். இப்ப திருமலையில வித்தியாசமா இருக்கும், ஒரே ருச்சியில் இருக்கவே இருக்காது. இன்னைக்கு என் பிள்ளைக்கு நேற்று இது ஆச்சு, இன்னைக்கு இது போடலாம், இன்னைக்கு கொஞ்சம் மிளகு தட்டி கொஞ்சம் போடு, இன்னைக்கு கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் ஜாஸ்தி போடலாம், நெய் ஒரு 3 கொப்பரை அதிகமாக விடலாம், மூட நெய் பெய்து முழங்கை வழிவார், மார்கழி மாசமா மூட நெய் பெய்து முழங்கை நன்னா கொட்டு நெய்ய. இன்னைக்கு கூடார வள்ளி அவனுக்கு நெய் வழியணும். அப்போதான் ஆண்டாள் வந்து அவன் மலையப்பனேன்னு அவனுக்கு கொஞ்சம் ஏக்கம் இருக்கு. சீனிவாசனுக்கு ஆண்டாள் கிடைக்கலையும் ஒரு ஏக்கம் இருக்கு. அட்லீஸ்ட் இந்த கூடார வழி நிறைய நெய் வழிய 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 ஒரு சக்கர பொங்கல் பண்ணோம்னா ஆண்டாள் சொன்னா சரி அப்படின்னு சக்கர பொங்கலை அனுபவிப்பான். அதனால ஒரு 3 கொப்பரை நெய் கொஞ்சம் அதிகமாக விடலாம் அப்படின்னு அந்த வகுல மாளிகா கோவில் பக்கத்திலேயே திருமடப்பள்ளி. அதுக்கு அங்கே ஒரு சூப்பர்வைசர் வேற ஒரு ஓட்ட வழியாக யார் வேணா எட்டி பார்க்கலாம். அதான் ஆச்சரியம். சாதாரணமாக யாராவது கிச்சனை எட்டி பார்க்கப்படாது, அது உள்ளே வரவே படாது. ஆனால் மலையப்ப சுவாமியுடைய சமையலறையை பார்க்கலாம். ஏன்னா வகுல மாளிகை அப்படியே அங்கேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. உத்தமமான அம்மா, பிள்ளைக்கு வயிறு ரசிக்குமே,
கரெக்டாக டைம் படி நடந்துகிட்டே இருக்கும் மலையப்ப சுவாமிக்கு பிரசாத விநியோகம் நித்தியம் அம்ச நிவேதம் நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னா வகுல மாளிகா, வகுல மாளிகாவுக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு பாக்கியம் கிடைச்சதுன்னா அந்த மலையில தான் அவள் ஆச்சரியமாக மலையப்பனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவ்வளோ அழகா ஆனந்தத்தை அனுபவிச்சு பெரும்பாலும் செட்டில் ஆகிட்டா. இந்த மலைகளில் தான் சுத்தின்னு இருந்த வகுல மாளிகா. இந்த 7 மலையில் ஆச்சரியமாக அவள் பாடு இங்கே எங்கேயும் காட்டு வாசியாக சுத்தின்னு இருந்தா, வீடு வச்சு சபரி மாதிரி சுத்தின்னு இருந்தா, வராகமூர்த்தி கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தா. அந்த மலை மேல இருந்த புண்ணியமே பகவானே அவளுக்கு திரும்பியும் குழந்தையா வந்துட்டான். அத்தனை விசேஷம் திருவேங்கடமாமலை. அதனாலதான் ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே. அத்தனை சிரேஷ்டம் திருவேங்கடமலை. சுவாமி ராமானுஜர் அழகா காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கார். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். பெருமாளுக்கு குறையில்லாத கைங்கரியம் பண்ணணும்ன்றார் சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழி. யாருக்குன்னா மலையப்ப சுவாமிக்கு. அப்பதான் ராத்திரி பெருமாள் வந்துட்டார். ராமானுஜா, எனக்கு மாலை கட்டி போடுறதுக்கு ஒரு ஆள் அனுப்பப்படாதாடா? உடனே ஒரு சிரிச்சாராம். உமக்கு என்ன ஓய், உமக்கு மாலைக்கு குறைச்சல? திருப்பதியில போய் மாலைக்கு குறைச்ச உண்டும். இன்னி வரைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் டெய்லி மாலை போயிட்டே இருக்கு பெருமாளுக்கு ஃப்ளைட்ல எல்லாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் மாலை, ஸ்ரீரங்கம் போனா நியாயம். டெய்லி திருப்பதி பெருமாளுக்கு அவ்வளவு அழகா ஒரு மாலை ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பிளைண்டே இருக்கு அவருக்கு. அப்படியே விசேஷமா இருக்கு மலையப்ப சுவாமி. உனக்கு என்ன மாலைக்கு குறைச்சல் இருக்கு? இருந்தாலும் எனக்குன்னு கைங்கரியம் பண்றதுக்கு ஒரு ஆள் வேண்டாமா? சிஷ்யம் யாரும் அனுப்பேன். ஏன்னா ராமானுஜா 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 ராமானுஜான்னு சொல்லிட்டு மாலை கட்டுவான். பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியேன்னு உனக்கு ஒரு திருநாமம் இருக்கு இல்லையா? உனக்கு ஒரு திருநாமம் இருக்கு, ஆண்டாளுக்கு ஒரு திருநாமம் இருக்கு. ஆச்சரியமா மச்சனன் மாலையா போடுறேன். ஆண்டாள் மாலை போட்டா நீ மச்சனன்ற ஒரு இதுல ஒரு மாலை போட்டுடேன். பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் மச்சனன் மாலையா போட்டுடேன். ஒரு ஆள் அனுப்பேண்டா. உடனே அடுத்த நாள் சுவாமி ராமானுஜர் கேட்டுட்டாராம். திருமலைக்கு போய் மலையப்ப சுவாமிக்கு மாலை போடுறதுக்கு யாரேனும் உளரோ அப்படின்னு விட்டாராம். உடனே அடியேன் அப்படின்னு நின்னாராம். அனந்தாழ்வான் அனந்தாழ்வான் அடியேன் அப்படின்னு விட்டாராம். சரி கிளம்புன்னு விட்டாராம். கூடவே நிறமாச கர்ப்பிணி அழிச்சுட்டு போறாராம் திருமலை அனந்தாழ்வான். அழகா மலையை போய் சாஷ்டாங்கமா சேவிக்கிறார். அப்படியே கண்கள் ஆனந்த பாஷ்பம். அவருக்கும் ஒரு மனைவிக்கும் ஸ்ரீரங்கத்திலேருந்து திருமலை நடந்து போயிருக்கார். சாஷ்டாங்கமா சேவிக்கிறார் திருமலையை. அம்மா சேவிச்சுக்கோ, உனக்கு பாக்கியம். சாதாரணமா கர்ப்பவதியில் மலை ஏறக்கூடாதுன்னு இது ஒரு பெரிய தொந்தரவெல்லாம் இருக்கு நம்ம. இது யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு ஏடாபுடமாக எதையான ஒன்று சொல்லிட்டு இருப்பான். நிறைய விஷயங்களுக்கு ஆதாரமே கிடையாது. நிறைய விஷயங்கள் ஆதாரமே கிடையாது. சில கிரகங்களில் பார்க்கலாம், ஏதோ ஒரு செவ்வாய்க்கிழமை ஏதோ அசம்பாயம் நடக்கும். எங்கள் ஆத்த செவ்வாய்க்கிழமையே ஆகாதுன்னு. செவ்வாய்க்கிழமை என்ன பாவம் பண்ணிட்டு ஏதோ ஒரு 30 காலத்தில் ஏதானும் ஒன்று ஆய் குறைஞ்சிருக்கும். அதெல்லாம் பிடிச்சிடுவான். அதே மாதிரி எத்தனையோ செவ்வாய்க்கிழமை நிறைய நல்லது நடந்திருக்கு. ஆண்டாள் பொழுது செவ்வாய்க்கிழமை அதை விட்டுடுவான். ஆண்டாளே செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்காலும் எடுத்துக்க மாட்டான், அதை விட்டுடுவான். மூலம் ஆகாது அப்படின்னு. ஆஞ்சநேயர் மூலம் அப்பயும் ஆஞ்சநேயர் ஆகுறது. ஆஞ்சநேயர் ஆகாது விட்டுற வேண்டியதானே. மகம் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு திருமழிசையாளர் மகம் தான். ஆயில்யம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சுய அனுபவம் தான் வச்சுக்கோங்களேன். பல பேர் இதை கேட்டுருவேன், கடைசியில சொல்லுவேன். ஆயிலும் நிஜமாவே லக்ஷ்மணனோடது, அது யாருக்கும் தெரியறது இல்லை. தவறான விஷயங்கள்லாம் இறுக்கி வச்சுருணும், தேவையான விஷயங்களை விட்டுருணும். எப்போதுமே கெட்ட விஷயம் மனசுல ரொம்ப சுலபமா பதிஞ்சு விடுறது. அது சரியில்லை, இது சரியில்லை, எதையான ஒன்று சொல்லுவா, படுத்திடுவா. ஜனங்களை ரொம்பவே படுத்துவா, அநியாயத்துக்கு படுத்துவா. இப்படிதான் படுத்துற அவஸ்தையே கிடையாது. ஏதான ஒன்று படுத்திடுவா. ஆச்சரியம். அது ஜனங்களுடைய புத்தி என்ன சொல்றது எனக்கு தெரியல. மலை ஏறப்படாதுன்னு கர்ப்பஸ்திரி. ஆனா இவர் நிறமாச கர்ப்பிணி. அனந்தாழ்வாமா மலை ஏறலாம் அவளும் தைரியமா. கர்ப்பஸ்திரி மாடிப்படி ஏறதே கஷ்டம். அந்த குழந்தை மலை ஏறாளாம். நிறமாச கர்ப்பிணி மலை ஏறாளாம் பொறுமையா. ஆச்சரியமா ராமானுஜா ராமானுஜா ராமானுஜா. ஒவ்வொரு படிக்கும் ராமானுஜா சொல்லிட்டு ஏறுறான். அந்த காலத்தெல்லாம் கார்ல போறதுக்கான வழியெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு படிக்கும் ராமானுஜா ராமானுஜ அடியேன் ராமானுஜதாசன் அடியாள் ராமானுஜதாசி அடியேன் ராமானுஜதாசன் அடியாள் ராமானுஜதாசி அடியேன் ராமானுஜதாசன் அடியேன் ராமானுஜதாசன் அடியேன் ராமானுஜதாசன் அடியேன் ராமானுஜதாசன் அடியேன் ராமானுஜதாசன் சொல்லி பாருங்க. கஷ்டப்பட சமயத்தெல்லாம் ஐயோ என்னால முடியலன்னு சொல்லாதீங்க, அடியேன் ராமானுஜதாசன் சொல்லுங்க. கஷ்டம் உங்களை பார்த்து கஷ்டப்பட்டு ஓடி போயிடும். ஐயோ பக்கெட்டை வச்சுக்கப்படாது.
எந்த பிரச்சனையா இருக்கட்டும், என்ன வேணா கஷ்டம் இருக்கட்டும், அடியேன் ராமானுஜதாசன் அடியாள். ராமானுஜதாசன் ஸ்ரீகள் அடியேன் ராமானுஜதாசன் அடியாள்னு சொல்லணும். அடியாள் ராமானுஜதாசன் சொல்லி பாருங்க, அப்பொழுதுதான் அந்த பலம் தெரியும். அடியேன் ராமானுஜதாசன், அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய பலம் உண்டு. அடியேன் ராமானுஜதாசன். இன்னைக்கும் பார்க்கல, எத்தனையோ ஜியர்லாம் உண்டு. அடியேன் ராமானுஜதாசன் தான் சொல்லுவா, அடியேன் அப்படின்பா. அவளே சொல்றா. அல்ப நம்பலாம் சொல்றதுக்கு ஜியர்கள் எல்லாமே அடியேன் ராமானுஜதாசன் தான் சொல்லுவான். பெரிய பெரிய சன்னியாசிகள் ஜியர்கள் எல்லாமே அடியேன் ராமானுஜதாசன் சொல்றா. அதுக்கப்புறமா சொல்லிப்பா ஸ்ரீமத் பரமஹம்ச யோதி, அதெல்லாம் அப்புறம் சொல்லிப்பா. முதல்ல அடியேன் ராமானுஜதாசன் அடையாளம், அதுக்கப்புறமா தான் ஒவ்வொன்றா சொல்லிக்கிறது. ஆச்சரியம். அடியேன் ராமானுஜதாசன் அடியேன் ராமானுஜதாசன் மலையேறாராம். ஆச்சரியமா 7 மலை ஒவ்வொன்றா சொன்னா, இதாம வெங்கடாதிரி, இதான் சேஷாதிரி, இதான் வேதாதிரி, இதான் கருடாதிரி, இதான் ரிஷபாதிரி, இதான் அஞ்சனாதிரி, இதான் ஆனந்தாதிரி. இப்படி ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி அழகா மலை ஏறாளாம். கண்கள்ல ஆனந்த பாஷம் அவளுக்கு. ஆனந்தாழ்வனுக்கு பரம சந்தோஷம். எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேன்னு குலதேவர் சொல்லியிருக்கார். மலை ஏறதே அவளுக்கு குதூகலமா. ஒவ்வொரு சொல்றா, எங்க பத்தியா மரம் செடி கொடியெல்லாம் இருக்கு, பத்தியா கல்லுலாம், இதெல்லாம் ரிஷிகள். தெரியல குலசேகராழ்வார் என்னவா இருக்கான்னு தெரியாது. சுவாமி நாதமுனிகள் இருப்பார் இங்க. ஆச்சரியமா எத்தனையோ மகாத்மாக்கள்லாம் இருக்கா. அதனால ரொம்ப அற்புதம் இது. திருமலையில குழந்தைக்கு பரமபாகியம், உனக்கு பரமபாகியம், மலை ஏறாய் மலை ஏறாய் மலை ஏறாய் அப்படின்ற அழகா மலையேறி வந்து சீனிவாசன் போய் செய்துக்கலையாம். நேர போய் எந்த இடத்துல ராமானுஜ நந்தவனம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, இடம் தேடி முடிவு பண்ணிட்டு அழகா அந்த இடத்துல போய் நேர வேலையை ஆரம்பிச்சு விட்டாங்க. ஜம்முன்னு அந்த மண் சுமக்கிறதுக்கு கூட மண்வெட்டி கடப்பார் இதெல்லாம் எடுத்துட்டு அழகா அடியேன் ராமானுஜதாசன் அப்படின்னு போய் சீனிவாசன் உத்தரவு கேட்கணும். அதெல்லாம் கேட்கவே இல்லையா. இவர் பாட்டுக்கு போனார், அவர் பாட்டுக்கு நந்தவனம் ஆரம்பிச்சுட்டார். ஜம்முன்னு அழகா பகவான் மலையப்ப சுவாமி பார்த்துட்டு, அச்சோ எனக்காக வந்திருக்காளே, என் ராமானுஜன் அனுப்பியிருக்கா. அவ தானா வந்திருந்தவரை அவளுக்கு பெரிய பலம் இல்லை. என் ராமானுஜன் அனுப்பியிருக்கா, என் ராமானுஜனுடைய சிஷ்யன். நிஜமாவே நம்மாழ்வார் எல்லாம் நம்மாழ்வார் அப்படின்னா என் ராமானுஜன் வார். ரங்கராஜன், வரதராஜன், சீனிவாசன், சுந்தர பரிபூர்ண நம்பி எல்லாரும் என் ராமானுஜன் என் ராமானுஜன் என் ராமானுஜன். அவளே என் ராமானுஜன். ஆச்சரியம். என்னுடைய ராமானுஜன் அனுப்பியிருக்கானே. பிரபு ஓடி வந்துட்டான். வேலைக்காரன் நிஜமாவே கண்ணன் என் சேவகன். அழகா ஓடி வந்துட்டான். அவர் முண்டாச்செல்லாம் கட்டிண்டு ஒரு சின்ன பயலா, ஒரு 10-11 வயசு பயலா வந்துட்டானா. இவ அழகா மண்ணெல்லாம் தூக்கிட்டு போற. அங்கேயிருந்து வந்தா, ஐயா நீங்க ஏதோ கைங்கரியம் பண்றா போல இருக்கு, நானும் இந்த கைங்கரியத்துல ஒரு பங்கு பண்ணலாமா, நானும் இந்த கைங்கரியத்தை ஈடுபடுத்திக்கலாமா அப்படின்றான். சத்தியம். ஆச்சாரிய கைங்கரியமா ஒரு காரியம் பண்ணா தெய்வம் கூட நமக்கு சகாயம் வரும். வாழ்க்கையே ஆச்சாரிய கைங்கரியமா வாழ்ந்துட்டு போகுது. அதாவது நீங்க ஆச்சாரியம் எல்லா வீட்டெல்லாம் விட்டுட்டு ஆச்சாரனை பின்னாடி சுற்றணும் அப்படி சொல்ல வரல. நீங்க வேலைக்கு போகிறது, சம்பாதிக்கிறது, உங்க குடும்பத்தை நிர்வாகம் பண்றது, உங்க உடம்ப பார்த்துக்கிறது, இதெல்லாமே ஆச்சாரிய கைங்கரியம். நீங்க உருப்படியா வாழறது ஆச்சாரிய கைங்கரியம். முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆச்சாரிய கைங்கரியம்னா முதல்ல அவாவா உருப்படியா வாழறதுக்கு பேர் ஆச்சாரிய கைங்கரியம். பகவான் இஷ்டப்படி மனசை போட்டு அலட்டிக்காம, உடம்ப போட்டு படாத பாடுபடுத்திக்காம, துன்பங்கள்ல துவண்டு போகாம, கஷ்டங்கள்ல பயந்து ஓடாம, ஐயோன்னு கத்தாம, பகவன் நாமத்தை சொல்லிட்டு சரி எல்லாம் பகவான் பார்த்துப்பா நீங்க இருந்துட்டோம்னா, இதை விட பெரிய கைங்கரியம் யாருமே எங்களுக்கு பண்ண முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பகவானுடைய இஷ்டப்படி அவாவா வாழ்க்கைய உருப்படியா வாழறது தான் ஆச்சாரிய கைங்கரியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவளுக்கு பெருசா கோவில் கட்டுறேன் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவர்கள் சொன்ன வழியில பக்தி பூர்வமா வாழ்ந்தா போதும். நாரத மகரிஷி அவ்வளவு அழகா பாகவதம் சொல்லி கொடுத்தார் வேதவியாசர். வேதவியாசர் அவர் சொன்னது அப்படியே எழுதிட்டார். அதுவே பரம கைங்கரியம். தனியா நாரதரை பத்தி பெருசா சொல்ல, நாரதர் சொன்னதான் எழுதியிருக்கார் வழியே, நாரதரை பத்தி தனியா பெருசா எழுதவே இல்லை. அதே மாதிரி வால்மீகி மகரிஷி பாகவதத்திலேயாவது பரவாயில்ல, நாரதரை பத்தி விஷயங்கள் வருது, ராமாயணத்துல வரவே வராது. ஆனா அதை பத்தி கவலையே படல. நாரதருக்கு அவ்வளவு சந்தோஷம். வால்மீகி ஃபர்ஸ்ட் கிளாஸா ராமாயணம் எழுதியிருக்கார், ஜோர் அப்படின்னு சந்தோஷப்பட்டார். அவர் சொன்னபடி வாழ்ந்து காட்டிட்டார், அவ்வளவுதான். ஆச்சாரியன் சொல்றபடி வாழ்ந்து ஜெயிச்சுட்டேன்னா இதை விட பெரிய கைங்கரியம் எதுவுமே கிடையாது. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு மேல வசதியான ஒரு கைங்கரியம் நீங்க யாரும் பண்ணவே முடியாது. அந்த ஆச்சாரிய கைங்கரியம் நீங்க பண்றது எதுவா இருந்தாலும், இது ஆச்சாரிய கைங்கரியம், இது ஆச்சாரியம் பண்ணி பாருங்க, அப்ப தெரியும். இது ஆச்சாரிய கைங்கரியம் நீங்க பண்ணிட்டே அப்படின்னா நிச்சயமாகவே விசேஷம் வித்தியாசம் நன்னாவே தெரியும்.
அழகா ஆச்சாரியர் பண்றார். ஸ்ரீனிவாசன் குழந்தை வேஷத்தை வந்துட்டான். திருமலையில நிச்சயமா பெருமாள் பலவிதமான வேஷங்கள் அலைகிறார். எப்ப திருமலை போனாலும் ஸ்ரீனிவாசா நீ எந்த வேஷத்தாலும் எனக்கு தெரியாது, தெரிஞ்சோ தெரியாமல் அவனை பார்த்துடணும், அது நீன்னு தெரியலனாலும் பரவாயில்ல அவனை பார்த்துணும் மட்டும் பிரார்த்தனை பண்ணிட்டு போயிடும். இந்த வேஷத்துல ஸ்ரீனிவாசன் வருவா தெரியாது. திருமலை நம்பிகளுக்கு வேடுவனா வந்தார். அனந்தாழ்வானுக்கு சின்ன குழந்தையா வர, சாதாரண ஒரு குழந்தையா வந்து நான் மண் சுமக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம், அது எங்க ஆச்சாரம் எங்களுக்கு கொடுத்த கைங்கரியம், எனக்கும் என் பாரியாளுக்குமா சரியா இருக்கு. உனக்கு ஏதாவது வேணும்னா நீ ஸ்ரீரங்கத்தை போய் சுவாமி ராமானுஜிடத்தை கேளப்பா, இந்த கைங்கரியத்தை பங்கு கொடுக்க மாட்டோம், எதை வேணா பங்கு கொடுக்கலாம், கைங்கரியத்தை பங்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னுட்டார். என்னென்னமோ கேட்டு பார்த்து ஒன்றும் சரிப்பட்டு வரல. கடைசியில இவர் கொண்டு போய் மண்ணு கொட்டுறத ஒரு இடத்துல ஒழிஞ்சு நின்று தாங்கோ ரொம்ப சிரமப்படுறாரு, மண்ணு நான் கொண்டு கொட்டுறேன், என்ன கஷ்டம், உங்களுக்கு கனமாச கர்ப்பிணியா இருக்கு, வயிற்றுல பாப்பா இருக்கு, அதனால நீங்க உட்காந்துக்கோ, நான் கொண்டு போய் கொட்டுறேன்னு அவள் கொடுத்துட்டா. அவளுக்கு தெரியல இவனுடைய விவகாரம் இல்லை. அதுக்கெல்லாம் கொண்டு போய் கொட்டிட்டு வந்துட்டா, என்ன எவ்வளவு சீக்கிரம் வந்துட்டா, இவ்வளவு சீக்கிரம் வர முடியாது நீ அப்படின்னா. சொன்னா இல்லை, ஒரு குழந்தை வந்தான், மண்ணை வாங்கினா கொண்டு போய் கொட்டினான். எப்படி இருந்தான் அப்படின்னா கொஞ்சம் 11-12 வயசு பையனோட வசரத்துல இருந்தான். துருதுருன்னு கண்ணு, தலையில் முண்டாசெல்லாம் கட்டின்னு இருந்தான். பார்க்கும் பொழுதே மனசுக்கு சந்தோஷமா இருந்தது. எல்லாம் சொன்னான். உடனே முகம் கோபத்துல சிவந்துதான். அனந்தாழ்வானுடைய மனைவி பார்த்தா, என்ன ஆச்சு சுவாமி எதுக்குன்னா, இல்லை நம்ம மண்ணை சுமந்துட்டு போ, எனக்கு அவனுக்கும் கணக்கு இருக்கு, நான் வரேன் அப்படின்னு சொல்லி மனைவி பின்னாடியே ஒழிஞ்சுட்டு வந்தார் அனந்தாழ்வான். அழகா ஒரு இடத்துல ஒழிஞ்சு நின்று இருக்கு. எல்லாம் தெரிஞ்சவனுக்கா இவர் மனைவி பின்னாடி ஒழிஞ்சுட்டு வர்றது தெரியாது. உள்ளுவார் உள்ளற்றெல்லாம் உணர்ந்து அறிகின்றவனுக்கா தெரியாது. வேங்கடமலையா இருக்கிறதும் அவன் தான், இவருக்குள்ள அந்தரியாமையா இருக்கிறதும் அவன் தான். உண்ணும் சோறு பருகுண்டு தின்னும் வெற்றில எல்லாமா இருக்கிற பிரபுவுக்கா தெரியாது. இருந்தாலும் தெரியாதவன் போல இவளிடத்துல மண்கூடைய வாங்க அங்கேருந்து பாஞ்சு பிடிச்சார மனந்தாளன். எத்தனை தடவை நான் சொன்னேன், இவளை ஏமாத்திரையோ எங்களுடைய கைங்கரியத்தை தட்டி பறிக்கிறதுல உனக்கு என்ன அவ்வளவு ஆசை, அவ்வளவு என்ன உனக்கு பயலே அப்படின்னு அடிக்க கை ஓங்கினார். அந்த கையை உதறிட்டு ஓடிட்டு கோபம் அடங்கலை. கடப்பாரி எடுத்துட்டு துரத்துற, வருவே இனிமேல் இந்த பக்கம், அவரை போய் சொல்லலாமா, வருவே இந்த பக்கம் அப்படின்னு, அவர் ஏரியா அவரோட இடத்துல இருந்து இருக்கா, வருவே இந்த பக்கம் பயல பிச்சு போடுவேன், பிச்சு ஓட நிற்காது, நில்லுடா வச்சு 4 சாத்தினா தேவையில்லை, மொத்தினா தேவன். தேவர்கள்லாம் அசந்து போறா. அத்தனை பேர் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடக்கிற ஒரு திருமலை ஸ்ரீனிவாசன். கூட்டமா ஜனங்கள்லாம் அப்படியே முண்டி அடிச்சு நிக்கிற மலையில அவனை அடிக்கிறேன்னு ஒரு துரத்துறார். யசோதை துரத்தும் போது கூட யாரும் பயப்படல. ஆனா கையில வச்சு, இவர் கையில கடப்பாறையில வச்சு துரத்துறாரு. ஐயோ அப்படின்னு நடுங்கிறாளா. பத்மாவதி தாயார் முதற்கொண்டு எல்லாரும் பெருமாள் தப்பிச்சிருவா அப்படின்னு நினைச்சாலாம். ஆனா ஒரு சிதியில் அனந்தாளன் கோபம் தாங்க முடியாது, அடி கடப்பாறை வீசினார். அப்பன்னு பார்த்து இந்த பைய திரும்ப நேர தாடையில வந்து அடிச்சு இப்படி அடிக்கணும், நெத்தி அடிக்கணும், அது தாடை அடி சரியா அடிச்சுது. அப்படி தாடையில அடிச்சு அப்படி கீழே வந்து ரத்தம் கொட்டது. அப்படி கையை வச்சிருந்தான் பய, இப்படி திரும்பி பார்த்தான், சிரிச்சான், சந்தோஷமா ஓடினான். என்னடான்னா, ராமானுஜன் சிஷ்யனோட எனக்கு ஒரு சம்பந்தம் வந்துடுது, என் ராமானுஜன் சிஷ்யனோட எனக்கு ஒரு சம்பந்தம் வந்துடுது, இது போதும். கலியுகம் முழுக்க இந்த ஒரு அடையாளம் போதும் எனக்கு. ராமானுஜ சிஷ்யன் அடி வாங்கி, அதாவது சௌலபிய மூர்த்தின்னு காட்டணும் இல்லையா, கட்டி போட்டா கூட சௌலபியம், அடி வாங்கினா இன்னும் சௌலபியம் ஜாஸ்தி. ராமானுஜனுடைய சிஷ்யன் அடிச்சுட்டான், எனக்கு ராமானுஜ சிஷ்யன் அடிச்சுட்டான், இப்படி நான் சொல்லுவேன் இல்லையா, அவருக்கு காயம் எப்பொழுதுமே அந்த தழும்பு மறக்க மாட்டோம். பெருமாள் அந்த மாதிரி பார்த்தார், ஓடி வந்துவிட்டார், சந்நிதியில போய் பிரபு மறைஞ்சு விட்டான், ரத்தம் வராது. ஒரு தரத்துட்டே வர கையில கிடப்பார், எல்லாரும் பிடிங்கினா என்னது அப்படின்னா, ஓ இவன் தானா, என்ன ஆச்சுன்னா கைங்கரியை தட்டி பறிக்க வந்தான், கடப்பாரியை வீசின அடிபடுறது, ரத்தம் வருதுன்னு நினைக்கிறேன் பாருங்க அப்படின்னு நடுங்குறா எல்லாரும். பார்த்தா மலையப்பனுக்கு ரத்தம் வருது, என்ன பண்றதுன்னு தெரியல. கடைசியில பச்சைக்கரு வந்து இவரே தன் கையால வைக்கிறார், வச்சவனே அடங்காது. அத்தனை பேர் அசந்து போனா எல்லாரும் கடப்பாறை வாங்கி கல்ல ஊத்தின்றார். பெருமாள் காலவே வெள்ளையா, எல்லாரும் கடப்பாறை வாங்கி கல்ல ஊத்தின. பெருமாள் அடிச்சு கிடப்பாரு, ஏன்னா யசோதை கட்டி போட்ட கயிறு கிடைக்கல, ததிபானம் ஒழிச்சு வந்து பானை கிடைக்கல, ஏன்னா அது வைகுண்டம் போயிடுது. ராமனுடைய சிம்மாசனம் கிடைக்கவே இல்லை, ராமர் பாலம் கடலுக்குள்ள இருக்கு, நம்ம போய் பார்க்கவும் முடியறது இல்லை. இது கண்ணுதிர்க்க கலியுக வரதன் வாங்கினான். அதனால ஜம்முன்னு வாங்கி வச்சுட்டா அழகா
ஆச்சரியமா அனந்தாவன் சொன்னார், மாலை கட்டி போடுறதுக்காக வந்திருக்கு, இந்த தொந்தரவெல்லாம் பண்ணப்படாது. நான் பாட்டுக்கு வந்தேன்னா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், அதை விட்டுவிட்டு இந்த மாதிரிலாம் எனக்கு தொந்தரவு பண்ணுறதுலாம் எனக்கு பிடிக்காது. தேவர் இந்த இடத்துல இருந்து மாலை வாங்கிண்டா போதும், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு அபராத க்ஷமானம் பண்ணிட்டு அப்படி வந்துட்டார். ஆச்சரியம். இன்னி வரைக்கும் மலையப்ப சுவாமியுடைய அந்த தாடையில் இந்த பச்சைக்கருப்பணம் சாத்திருக்கு. அப்போ எவ்வளோ ஆழமாக அடிச்சிருப்பார். இன்னி வரைக்கும் அந்த காயத்துக்கு மருந்து போட்டுட்டே இருக்காங்க மலையப்ப சுவாமிக்கு. எல்லாரும் உள்ள நுழையும்போது மேலே கிடப்பார். எல்லாரும் முதல்ல அதை தான் பார்க்கணும். மலையப்ப சுவாமியே அடிச்சிருக்காங்கன்னு தாழன் ஜாகிரதையாக இருந்தது அப்படின்னு மிரட்டு வந்து கிடப்பார். ஜாகிரதை. முதல்ல கிடப்பாரு தரிசனம் பண்ணாதான் உள்ள போய் மலையப்ப சுவாமியை தரிசனம் பண்ணும். மலையப்ப சுவாமி கூட ஒழுங்காக கிடப்பாரு, நன்னா பார்க்கலாம். பாதாதி கேசம் கேசாதி பாதம். நன்னா ராஜகோபுரத்தில் நாயகனாய் நின்ற அனந்த கோபுரனுடைய கோயில் காப்பான் என்ற மாதிரி நாயகனாய் நின்ற அனந்தாழ்வானுடைய கை கடப்பாரதான் ஜம்முன்னு அப்படி தொங்கிட்டு இருக்கும். ஆச்சரியம். அந்த திருமலை அவ்வளவு விசேஷம். மலையப்ப சுவாமி குழந்தையா வந்து லீல பண்ணிட்டான். திருமலை ஆழ்வார் அவ்வளவு சிரேஷ்டம், அத்தனை விசேஷம். ஒரு சந்தர்ப்பத்தில் அனந்த ஆழ்வார் அழகா ஆச்சரியமா பூ கட்டின்னு இருக்கார். மலையப்ப சுவாமி வர சொன்னார் அப்படின்னு சொல்லி உத்தரவு வந்துடுத்து. இவர் போகலை. அழகா மாலையெல்லாம் கட்டி அப்புறமா எடுத்துன்னு போய் பெருமாளுக்கு முன்னாடி போய் நின்னார். பெருமாள் கூப்பிட்ட உடனே வராமையே இத்தனை நேரம் அப்படின்னார். அவர் சொன்னார், பூ அழகா பூத்துன்னு இருக்கு, அந்த சமயத்தை மாலை கட்டினா தான் உண்டு, அதுக்கப்புறம் மாலை கட்டினா துவண்டு போகுது, அதனால வர இயலலை. உடனே பெருமாள், இந்த மாலையை எனக்காகத்தான் கட்டுறது தெரியுமே, எங்கள் ஆச்சாரியன் சொல்லியிருக்கார், மாலையை நான் சாத்திக்கலைன்னா அது உண்மை இஷ்டம், கட்டுற வரைக்கும் நம்ம பொறுப்பு, சாத்திக்கிறதும் சாத்திக்காதும் உம்முடைய இஷ்டம். இப்படிலாம் விதண்டாவாதம் எல்லாம் பேசிட்டு இருந்தா மலையை விட்டு இறக்கிடுவேன் அப்படின்னாரு. உடனே அனந்தாழ்வான் கைகுட்டி சிரிச்சாராம். என்னத்தை சொல்றது, யாரிடத்துல போய் இந்த கொடுமையை நான் சொல்லுவேன், என்னை விட ஒரு 4-5 நாள் முன்னாடி மலை ஏறிட்டு அவ்வளவுதான், வந்தேறி நீரும் வந்தேறி அவ்வளவுதான், ஏதோ வராகமூர்த்தி இடம் கொடுத்துருக்காரோ ஒதுங்கிருக்கு, அதனால நம்மளை விட ஒரு 4-5 நாள் முன்னாடி, ஒரு 4-5 கிழமை முன்னாடி வந்திருக்கு, இப்படிதான் சொல்றாரு. 4-5 கிழமை முன்னாடி மலை ஏறிட்டு, நான் முன்னாடி மலை ஏறத உண்மை இறக்கி இருப்பேன், நீர் முன்னாடி இறக்குறேன்னு சொல்றேன், 2 பேரும் இறக்க முடியாது. இது திருமலை ஆழ்வா, ஞாபகம் இருக்கட்டும். நீரும் குத்தகைக்கு தான் இருந்துன்னு இருக்கேன், கலியுகம் வரைக்கும் இருக்கிறது இடம் கொடுத்துருக்காரு, தெரிஞ்சுதானோ. அதனால தேவருக்கு என்னெல்லாம் இறக்க முடியாது, இப்படி கண்ட நேரத்துலாம் கூப்பிட்டா வர முடியாது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டே இருந்தார். அசந்து போனார் மலையப்ப சுவாமி. சத்தியம் சத்தியம் வந்தேறிட்டார். நீர் வசதி அல்லப்பா, இந்த திருமலை தான் வசதி எனக்கு, நான் ஆச்சாரியன் சொன்னதுனால நான் உனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், இது திருமலைனால நான் வந்தேன், ஸ்ரீனிவாசனுக்காக வரல, திருமலைக்காக வந்தேன், எங்கள் ராமானுஜருக்காக வந்தேனுட்டா. அவ்வளவு சிரேஷ்டம் இந்த திருமலை. ஒரு சந்தர்ப்பத்தில் அனந்த ஆழ்வான் வெளியூர் போனார், சாப்பாடெல்லாம் கட்டிண்டு அழகா அந்த இடத்துல மலையில் இறங்கி இறங்கி பொறுமையாக உட்காந்து இறங்கி வருவா இல்லையா, நிறைய பேர் ஏழு வர்றது இறங்கி பார்க்கணும். மலை ஏறுறது ஒரு சுகம்னா இறங்குறது ஒரு சுகம், அது இறங்கி பார்த்தா அது ஒரு சுகம் நிஜமா இருக்கு. ஏன்னா அனந்த ஆழ்வான்லாம் இறங்கியிருக்கா மலையில ஜம்முன்னு, அழகா மலையெல்லாம் இறங்கி வர்றது, ஊருக்கு போயாச்சு அங்கே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பாடு மூட்டையை பிரிக்கிற ஒரே கொச்ச 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 கொச்சன்னு இரும்பு. ஆச்சரியம். நிஜமாவே இன்னைக்கு சத்சங்கம் ஆரம்பிக்கும் ஒரு எறும்பு சுத்தின்றே இருந்து, இத்தனை நாள் நானும் இங்கே சத்சங்கம் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு நாள் கூட இங்கே எறும்பு சுத்தல. இன்னைக்கு கரெக்டாக இங்கே வந்து உட்கார இங்கேயே ஒரு எறும்பு, ரொம்ப நேரமாக தேடி கையில் எடுத்து பார்த்தா எங்கே ஓடுதுன்னு தெரியல, இங்கேயே ஒத்த எறும்பு, அதுக்கு மேலே இன்னும் எறும்பு கணக்கவே இல்லை, கிடைக்கவே இல்லை. நான் நினைச்சேன் சரி திருமலையுடைய பலம். ஆச்சரியமா உடனே அனந்தாழ்வான் தூக்கி வாரி போடுறதா அவருக்கு. ஆஹா, உடனே கூட இருக்கவாள் ஓ அப்படின்னா எல்லாரும் கூட இருக்கவாள்லாம் கேட்டல, என்ன ஆச்சுன்னு. இவெல்லாம் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனேன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி பக்தி பண்ணி தியானம் பண்ணி தவம் பண்ணி இந்த திருமலை வாசிகள் இவாளெல்லாம் மலையிலேருந்து இறக்கணும் வந்து அபச்சாரம். இந்த அப்படியே இந்த சாப்பாடு ஒரு எறும்பு கூட கீழே விழாம பத்திரமா அப்படியே எடுத்து கொண்டு போய் அப்படியே மலையில வச்சிருந்தோம். அவளுக்கு எங்க உண்டு அவள் பெய்ப்பான்ட்டார், சாப்பாடு அப்படியே கொண்டு போய் திருமலையில் வச்சாலும். அவனா அவெல்லாம் திருமலை வாசிகள், அவெல்லாம் நித்திய சூரிகள் நித்திய முக்தர்களை காட்டிலும் பெரியவா, பெரிய ரிஷிகள் ஞானிகள் அப்படின்னு சொன்னார். அதனால இந்த திருமலையில ஒரு எறும்பை பார்த்தேன்னா கூட அது விசேஷம்தான், அத்தனை விசேஷம் திருமலை, சந்தேகமே வேண்டாம். ஒன்றுமே தொழ நம்பினை ஓய்மை இருந்த இடத்துல இருந்தா நீங்க மலையை நினைச்சு பாருங்க, ஒன்றா ஒவ்வொரு நாளும் காதல் திருப்பதி நினைச்சு பாருங்களேன்,
மலையப்ப சுவாமியை கூட விட்டுடுங்களேன், திருமலைன்ற அந்த வஸ்துவை, அந்த மலை வஸ்துவை மட்டும் நினைச்சுட்டே வழங்கும். வித்தியாசங்கள் கண் கூட நீங்க பார்க்கலாம், வேற எதுவுமே நினைக்க வேண்டாம். திருமலை அவ்வளவு பரமபோக்கியமான ஒரு ஸ்தலம், சந்தேகமே வேண்டாம். சுவாமி ராமானுஜர் திருமலைக்கு வந்துட்டு ஏறமாட்டேன்னு சொல்லிட்டார். ஏன்னு கேட்டா, இல்ல எங்க ஆழ்வார் சொல்லியிருக்கார், எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால ஆழ்வார் மலையில என்னவா இருக்காருன்னு தெரியாது. ஆழ்வார் மாதிரி எத்தனை ரிஷிகள், எத்தனை ஞானிகள் மலையில படியா இருக்கான்னு தெரியாது, பூச்சியா இருக்கான்னு தெரியாது, மானா இருக்கான்னு தெரியாது, சிறுத்தையா இருக்கான்னு தெரியாது, என்னவா இருக்கான்னு தெரியாது. அதனால நான் மலை ஏற மாட்டேன், இந்த மலை ஏறுற தகுதி எனக்கு கிடையாதுன்னு எல்லாரும் கதறினா கடைசியில் அனந்தாழ்வான்னு சொல்லி ஒரு வழியா சுவாமி ராமானுஜர் மலை ஏறுறார். முட்டிக்கால் போட்டு ஏறுறார். முட்டிக்கால் போட்டு ஏறு 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 ஏறுறார். அவ்வளவு ஆச்சரியமா மலை ஏறுறார். கோவிந்தா கோவிந்தான்னு கத்திண்டு அத்தனை பேரும் மலை ஏறார். ராமானுஜரே ஏறின ஒரு மலை தொட்டு தொட்டு கண்ணில் ஒத்திண்டே மலை ஏறார். ஆச்சரியம். நான் மலை ஏறின சமயம் 2 சிஷ்யாளோட ஒரு குடும்பமா என்ன பிரார்த்தனைன்னு தெரியல, திருமலையில் அத்தனை படிக்கும் சந்தனம் பூசி பொட்டு வைக்கிற பிரார்த்தனை. குடும்பமே குடிஞ்சுட்டே மலை ஏறணும். ஒவ்வொரு படியா ஒருத்தர் சந்தனம் பூசுறா, ஒருத்தர் பொட்டு வைக்கிறார். இப்படியே அவ குடும்பத்துல மாத்தி 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 நிஜமாவே அசமம் 7 மலை எல்லா படிக்கும் குங்குமம் பொட்டு வைக்கிறதுனா யோசனை பண்ணி பார்க்கணும். வச்சு பார்த்தா தெரியும். இப்படியே குனிஞ்சு மலையும் ஏறணும். படிப்படியா அவளுக்கு பெருசா பெருமாளுக்கு ஒரு தங்க கீழே வாங்கி சாத்த முடியாது, ஒரு 10,000 வண்டியில போட முடியாது. ஆனா குங்குமம் சந்தனா பாட்டு வச்சுட்டே போறான். இன்னொருத்தர் பாத தொட்டு தொட்டு கண்ணில் ஒத்திட்டு ஒவ்வொரு படியா இருக்கும். ஒவ்வொரு படியா தொட்டு கண்ணில் ஒத்தின் ஒவ்வொரு படியா நான் அசந்து போனேன். அப்பா இன்னைக்கும் நீ சத்தியம் நிரூபணமா திருமலை சத்தியம். அப்பதான் சரி மலை மேலே ஏறி சீனிவாசன் பக்கத்துல போய் கண்டு தான் தொட்டு வரப்பாள். மலை ஆரம்பத்திலேருந்தே கண்ணில் தொட்டு 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 இந்த மலை ஏறுந்து எல்லாரும் அதுக்கு ஒரு தீபாராதனை காட்டி ஒரு சூரத்தேங்காய் உடச்சுட்டு சாஷ்டாங்கம்மா சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாருமே கால் எடுத்து வைக்கிற மலையில. சும்மா சாதமா அது ஒரு மலை தானே ஏறுறது இல்லை. இன்னி வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். மலையோட சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு படியா ஏறுறான். எத்தனை வயசானவா, சில பேர்லாம் 1 வயசு குழந்தைய தோல்ல தூக்கிட்டு ஏறுறா. சில 5 வயசு குழந்தை மலை ஏறுறது. 5 வயசு குழந்தை அப்பா அம்மா ஏறு 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 ஏறு. சில உடனே இடம் பிடிக்க ஏற மாட்டேன். ஏறுடா கோவிந்தா கோவிந்தா சொல்லி ஏறலாம். ஏறு உட்காந்துக்கோ ஏறு. 5 வயசு குழந்தை ஏத்துறா. கிட்டத்தட்ட 3000 படி. 5 வயசு குழந்தை மலை ஏறதான் நினைச்சு பாருங்க. நிஜமாவே அப்பதான் புரிஞ்சுது மலையப்ப சுவாமியோட மலை பலமுடைய திருமலை ஆழ்வார் விசேஷம். திருமலை ஆழ்வார் நிஜமாவே இந்த திருமலையில பிரபு எத்தனை லீலைகள் பண்ணிட்டு இருக்கான், எத்தனை விசேஷமான லீலைகள் பண்ணிட்டு இருக்கான். இந்த திருமலையில நாங்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஓரத்தில் அப்படியே யஜ்ஞவராக மூர்த்தியா பிரபு வந்துட்டு இருந்தார். சத்தம் போட்டுட்டே வந்துட்டு இருந்தார். எங்க கூடவே வந்துட்டு இருந்தார். ஆச்சரியமா நான் கூட நினைச்சேன், அப்பா வராகமூர்த்தி ஒன்று சேவிக்கலாம் டைம் கிடையாது, காத்தால சீனிவாசன் பார்த்து அப்புறம் ஒன்று வந்து பார்க்குறேன். ஒன்று தான் முதல்ல சேவி நினச்சேன்னு அப்படி மலை ஏறினு திடீர்னு அந்த வராகத்தை என்னடான்னு பார்த்தா ஒரு பெரிய காட்டு, இவ்வளோ வசரத்துக்கு காட்டு பண்ணி ஒரு 1.5 அடி 2 அடிக்கு மேலே வசரம். எங்கள் கூடவே ஒரு 1 கிலோமீட்டர் மேலே கூட நடந்து வந்துட்டே இருந்து. ஆச்சரியம் நிஜமாவே. இந்த மலை அவ்வளவு விசேஷம். இந்த திருமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே. இன்றைக்கும் ஒரு இடத்துல முழங்கால் முடிச்சான்னு ஒரு இடம் உண்டு திருமலையில். அந்த இடத்துக்கு போயாச்சுன்னா நான் பார்த்தேன், ஒரு வயசான ஸ்திரீ, ஒரு இளவயசு ஸ்திரீ முட்டி போட்டு ஏற. அந்த இடத்த காலில் கொண்டு ஏறதே கஷ்டம், இப்படி இருக்கு, ஸ்டீப்பாக இருக்கு படி. அதில் முட்டி போட்டு அந்த எத்தனை படி கரெக்டாக ஞாபகம் இல்லை எனக்கு கணக்கு. அத்தனை படியும் முட்டி போட்டு ஏறுறாவா முழங்கால் முடிச்சான இடத்துல. அது நிஜமாவே ஏறும்போது தள்ளுமோன்னு பயமா இருக்கு, அவ்வளவு பயங்கரமா இருக்கு அந்த படி. அதுல முட்டி போட்டு 2 ஸ்திரீகள் ஏறதை கண் கொண்டு நான் பார்த்தேன். அத்தனை சிரேஷ்டம் திருமலை திருமலை திருமலை. இந்த திருமலையில் ஏறிட்டு இருக்கோம் நாங்கள் 2:30 மணி வெளியேற காலம்பரை. சில்லுன்னு காற்று ஒரு பக்கம் வேர்த்து வெளியேறது. கடைசி ஸ்ட்ரெச் அதான், அந்த கடைசி மலை இப்படி தான் ஏறிட்டு இருக்கோம். அதில் ஏறி இப்படி இறங்கணும். கரெக்டாக அந்த 2:02 எங்கேருந்தோ காத்துல சுப்ரபாதம் கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே. அதை கேட்டோன்னு உடனே எங்கேருந்தோ வரும். அத்தனை பெரிய மலையில அங்கேருந்தோ ஒரு சப்தம், கோவிலில் போட்ட சப்தம் அவ்வளவு தூரம் எதிரொலிக்க. உன கேட்டோன்னே உடம்புல அத்தனை ஒரு குதூகலம். அத்தனை படி ஏறிட்டு உடனே அப்படியே உள்ள போய் சுவாமியை பார்த்தோம். நிஜமாவே அப்படி பெருமாளை பார்க்க முடியுமான்னா அவ்வளவு ஆச்சரியம். மலை ஏறினதுக்கு உடனே கட 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 கடன்னு அழிச்சு போயிட்டார் பெருமாள்.
அன்னைக்கு உடனே 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 ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள பெருமாளை 3 தடவை பார்த்து தரிசனம். 3 4 மணிக்கு ஒரு தரிசனம், திரும்பியும் அது கோஷ்டியோட ஒரு தரிசனம், அது அப்படி 5 6 தடவை சுகமா. இந்த மலை ஏறினத்துக்கு மலையப்ப சுவாமியுடைய காருண்யம் நிஜமாவே நிஜமாவே ஆச்சரியமானது. திருமலை ஆழ்வார் திருமலை ஸ்மரணம் நமக்கு போதும். ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே. திருமலை 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 திருமலை. மனசு திருமலை மாதிரி இருக்கட்டும், மனசே திருமலையா இருக்கட்டும். சமயத்தில் மனசு பாரமா இருக்கும், அப்பெல்லாம் திருமலை நினைச்சுட்டு இருக்கும். திருமலையே மனசுல இருக்கட்டும், வேற எந்த மலையும் நமக்கு வேண்டாம், வேற எதுவும் நமக்கு வேண்டாம். திருமலை மலையப்ப சுவாமி ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே. அன்னமாச்சாரியார் செருப்பு போட்டு மலை ஏறிட்டார், சின்ன குழந்தை. அப்போ அலர்மேல் மங்கா காட்சி கொடுக்குறார். குழந்தைக்கு பசிக்கிறது விட சாப்பிட்றா. அம்மா உங்க ரூபம் தெரியலையம்மா, சப்தம் மட்டும் கேட்கறதே. குழந்தை நீ செருப்பு போட்டு மலை ஏறிட்டடா குழந்தை, செருப்பை கழட்டிட்டு பாரு அப்படின்னா. செருப்பை வீசி எரிஞ்ச உடனே பார்க்குறார் அலர்மேல் மங்கா பிரத்யக்ஷமா தெரிகிறார். அப்பதான் தூக்கி வாரி போடுறது. அன்னமாச்சாரியாருக்கு இந்த மலையில இருக்க மரம் செடி கொடி கல் என்னெல்லாம் உண்டோ அத்தனையும் ரிஷிகள், அத்தனையும் ஞானிகள். அங்க ஒரு சிங்கத்தை பார்க்கல, ஒரு புலியை பார்க்கல, ஒரு மானை பார்க்கல, ஒரு மரத்தை பார்க்கல, ஒரு செடியை பார்க்கல, ஒரு பூச்சியை பார்க்கல. எல்லாருமே ரிஷிகள் ஞானிகள். நிஜமாவே எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே. ஏதான ஒரு ஜென்மா திருமலை வாசியா இருக்கணும்னு கேளு. அங்கேயே பிறக்கணும், அங்கேயே வாழணும், அங்கேயே உசுறுபடணும். அங்கேயே திருமலை தான், வேற எதுவும் வேண்டாம். வாழ்க்கையில் உலகம் எல்லாம் சுற்றி என்ன பண்ண போகும், எல்லாரோடையும் பழகி என்ன பண்ண போகும், உலகத்தை பற்றி தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம். வெங்கடாத்ரி சேஷாத்ரி வேதாத்ரி கருடாத்ரி ரிஷபாத்ரி அஞ்சனாத்ரி ஆனந்தாத்ரி ஆனந்தாத்ரி அஞ்சனாத்ரி ரிஷபாத்ரி கருடாத்ரி வேதாத்ரி சேஷாத்ரி வெங்கடாத்ரி. இந்த 7 மலைகள், இந்த 7 மலை, 7 மலையானே வெங்கடேஷா. 7 மலை, ஒவ்வொரு மலையும் அற்புதம். 7 மலை வாழ்க்கை ஓடிண்டே இருக்கு. உடம்பு தெம்பு இருக்கும் பொழுது எத்தனை தர முடியுமோ மலையப்ப சுவாமி போய் பார்த்துட்டு வாங்க, மலை ஏறிட்டு வாங்க. திருமலை அப்படின்னா மலை ஏறுறதுன்னு வச்சுக்கோங்க வழக்கம். மலை ஏறணும், திருமலை ஏறணும், திருமலை ஏறணும், திருமலை ஏறணும், திருமலை ஏறணும். அது எனக்கு நிறைய பேர் மலை ஏறணும் வேண்டிப்பா, காரியம் நடந்துடும். ஆனால் போக முடியாது. 15 வருஷம் கழிச்சு போவா, அப்போ கூட பெருமாள் காத்துட்டு இருப்பார். ஆச்சரியம். திருமலை பகவானிடத்துல பிரார்த்தனை பண்ணுங்க, மலை ஏறணும், திருமலை ஏறணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க. நிறைய சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நிஜமாவே எனக்கு எதை சொல்றதுன்னு தெரியல. திருமலை ஆச்சரியம். மலையப்ப சுவாமி எத்தனையோ எனக்கு கூப்பிட்டு எனக்கு போக முடியல. ஒவ்வொரு தடவையும் எத்தனை விதமாக கூப்பிட்டுருக்காரு தெரியுமா? ஒவ்வொரு தடவையும் விதவிதமாக கூப்பிட்டுருக்காரு மலையப்ப சுவாமி. போக முடியாம வலிச்சு இழுத்துட்டு போயிருக்காரு, என்ன பிடிச்சு இழுத்துட்டு போயிருக்காரு, பிடிச்சு இழுத்துட்டு போயிருக்கார். மலை திருமலையுடைய பலம். வெங்கடாத்ரி சேஷாத்ரி வேதாத்ரி கருடாத்ரி ரிஷபாத்ரி அஞ்சனாத்ரி ஆனந்தாத்ரி ஆனந்தாத்ரி அஞ்சனாத்ரி வேதாத்ரி ரிஷபாத்ரி கருடாத்ரி சேஷாத்ரி வெங்கடாத்ரி. ஒன்றுமே தொழ நம்பினை ஓயும். இந்த திருமலை ஆழ்வார் நிறைய உண்டு. ஹாத்திராம் பாபாஜி பெருமாள் அனுபவிச்சது திருமலையில் தான். எத்தனையோ மகாத்மாக்கள், நிகமாத்த மகாதேசிகள், மணவாள மாமுனிகள், பெரிய பெரிய மகாத்மாக்கள். திருமலை ஏறாதவாளே கிடையாது, தொண்டடிக்குடியாளர் தவிர. திருமலை ஏறாதவா கிடையாது. விதுரர், பலராமர். அதனால அந்த திருவேங்கடமலையை ஸ்மரண பண்ணுங்க. இங்கெல்லாம் எந்த ஒரு மலையை பார்த்தாலும் திருவேங்கடமலை நினைச்சுக்கோங்க. திருவேங்கடமலை நிஜமாவே மனசுல கஷ்டம் வரும்பொழுது திருவேங்கடமலை நினைச்சுக்கோங்க. குழப்பம் வரும்பொழுது திருவேங்கடமலை நினைச்சுக்கோங்க. பயம் வரும்பொழுது திருவேங்கடமலை நினைச்சுக்கோங்க. சந்தோஷம் வரும்பொழுது திருவேங்கடமலை நினைச்சுக்கோங்க. இந்த மலை திருமலை
இந்த திருமலை நமக்கு இருக்கு. ஒரு பயம் வேண்டாம், ஒரு குழப்பம் வேண்டாம், ஒரு சந்தேகம் வேண்டாம். திருமலை ஆழ்வார் நம்மளை காப்பாற்றுவார். திருமலை ஆழ்வார் ஸ்ரீனிவாசனையே காப்பாற்ற, நம்மளையே காப்பாற்ற மாட்டார். அதனால திருமலை ஆழ்வார் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ரொம்ப ஆச்சரியம். நீ எல்லாரும் கேட்டது எனக்கு எந்த ஆழ்வார் எந்த ஆழ்வார் எந்த ஆழ்வார். நீ நெட்டில் கேட்ட நிறைய பேர் எல்லாரும் கேட்டேன் சிஷ்யாலாம். நான் நினைச்சேன் சரி இன்னைக்கு அனந்த ஆழ்வான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் சத்சங்கத்துக்கு முன்னாடி தான் பகவான் சொன்னான் இன்னைக்கு திருமலை ஆழ்வார் அப்படின்னு. நிஜமாவே இந்த திருமலை ஆழ்வான்ற வார்த்தை பல தடவை வாசிச்சிருக்கேன். ஆனால் இப்போ தான் ஆழ்வான் ஒரு பாவத்தை பகவான் இன்னைக்கு தான் கொடுத்தான். நிஜமாவே இது வரைக்கும் திருமலைன்னு மரியாதை உண்டு, சந்தேகமே இல்லை. குரு பரம்பரா பிரபாவம் தான் திருமலை ஆழ்வார் தான் வார்த்தை வரும். ஆனால் இன்னைக்கு தான் திருமலை ஆழ்வோ ஆமாம் இவரும் ஒரு ஆழ்வார் தானே, 12 ஆழ்வார்களும் கொண்டாடின ஒரு ஆழ்வார் அப்படின்னு சொல்லி பகவான் அந்த புத்தியில் வர வச்சுட்டான். சீக்கிரத்திலே திருமலை ஆழ்வார் தரிசிக்க. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே 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 கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே 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 ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय सद्गुरु महाराज की समस्त भागवदल को गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंदा जय जानकी कांत स्मरणम राम राम गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் सर्वं गुरुवार्पणम्. जय श्री राधे कृष्णा सत्संग की जय श्री पूज्य श्री श्री अम्मावक जय श्री भारत माता की लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु। ओम शांति शांति शांतिः। जय श्री इंदु माता की जय श्री ताम्रपर्णी माता की सर्वत्र रामानुज नाम संकीर्तनम रामानुजा रामानुजा सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंदा திருமலை ஆழ்வார் திருவடிகளே சரணம். நாளை விட இந்த இடத்துல இப்போதைக்கு இந்த சத்சங்கம் பூர்த்தியாகிறது. திரும்பவும்